தமிழ்கூறும் நல்லுலகிற்கு தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் எங்கும் அதன் புகழ் மணக்கக்கூடிய ஜேகேகே முனிராஜா கல்வி குழுமம் இணைந்து முதல் முறையாக இதுவா அதுவா என்ற விவாத மேடையை தொடங்குகின்றோம். இந்நிகழ்வு ஒருவருடைய தனிப்பட்ட கருத்தை பிரதிபலிப்பது மட்டுமல்லாமல் சமூகத்திற்கும் பயன்படும் விதமாக உள்வாங்கி உபயோகப்படுத்தும் விதமாக, அதுவும் குறிப்பாக மருத்துவ விழிப்புணர்வு இன்று எல்லோருக்கும் இல்லை என்றே கூறலாம். மருத்துவ மாணவர்களை கொண்டு மருத்துவம் சார்ந்த ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அது இந்த தமிழ்கூறும் நல்லுலகிற்கு பயன்படும் விதமாக முன்னெடுத்து செல்கின்றோம். இதுவா அதுவா என்ற இந்த நிகழ்வின் தலைப்பு உடல் நலனிற்கு இன்றியமையாதது உணவு முறைகளா மருந்துகளா? எனக்கு சீக்கு பிடிச்சாதானே நான் மருந்து எடுத்துக்கணும், உடம்பு சரியில்லாமல் போனாதானே மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. என்னதான் உணவு முறைகள் இது இப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு மருத்துவரை போய் பார்க்கறதும் உண்டு. சில பேர் எவ்வளவு நல்ல மருத்துவம் கையாண்டாலும் தீர்வு இல்லை. சில பேர் எவ்வளவு சிறந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சில குறைபாடுகள் ஏற்படுவதுண்டு. மரபு ரீதியான உடல் குறைபாடு, இப்போ சர்க்கரை நோய் வருதுன்னா அது மரபு ரீதியாக வரும். அதே மாதிரி பிறக்கும் போதே சில பேர் ஊனமாக இருப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு விபத்து வந்துருச்சு, ஒரு ஆபத்து வந்துருச்சு, அப்படிங்கும்போது நம்ம மருந்து எடுத்து தான் ஆகணும். மருந்தையோ உணவையோ தவிர்த்து இன்னைக்கு வாழ முடியாது. ஆனால் மருந்து அவசியமா அனாவசியமா? அதே மாதிரி உணவுல இப்ப பேசுறது எப்படி வேணாலும் பேசலாம், ஆனா நடைமுறையில நாம அதை பயன்படுத்துறோமா? சில பேர் சொல்றாங்க அந்த காலத்துல நான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த காலத்துல அது இல்லாம போயிடுச்சா? இருக்கு, ஆனா நாம அதை கடைபிடிக்கிறோமா? மருந்து என்பது தேவையில்லை. உணவு முறை, அந்த உணவு செரித்த பிறகு அருந்துகிற உணவினாலே நமக்கு நன்மை கிடைக்கும். எந்த வகையிலே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதில் முக்கியமானது. 10 மிளகு இருந்த பகை வீட்டில் கூட சாப்பிடலான்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மிளகுக்கு அவ்வளவு நீங்க விஷமே வச்சாலும் அது முறிஞ்சிடும். நம்மளுடைய நாட்டுல உணவு முறைகள்லயே அத்தனையும் மருத்துவத்துக்கு நம்ம மருந்துகள் உணவா மருந்துகளா? அது உணவானது. இப்ப என்ன மளிகை கடையில் விற்குதுங்களா, மருந்து கடையில் விற்குதுங்களா? நாட்டு மருந்து கடையிலயும் விற்கிறாங்க. இல்ல, நான் பொதுவா மளிகை கடையில் தான் விற்குது. உணவு விற்கக்கூடிய நம்ம தயாரிக்கக்கூடிய அத்தனை உணவுகளிலும் மிளகு இல்லாம இல்ல. தமிழ்நாட்டு உணவுகள்ல இருக்கு. கிரேக்க நாட்டுல இருந்து அந்த காலத்துல தங்கத்தை கொடுத்துட்டு மிளகை வாங்கிட்டு போயிருக்காங்க. பண்டமாற்று முறையில அவ்வளவு பெருமையானது இந்தியாவில் இருக்கின்ற மிளகு. அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது. சுக்குக்கு மேல மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மேல தெய்வமும் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படி இஞ்சி, சுக்கு, மிளகு, திப்பிலின்னு பாரம்பரிய உணவுகள் இன்னைக்கு மறுபடியுமே சொல்லிட்டு இருக்காங்க. பாரம்பரிய உணவு, சிறுதானிய உணவு, இதையெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மளுடைய பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அதுதான் காரணம். இன்னைக்கு இவ்வளவு மருந்தியல் கல்லூரிகள், மருத்துவர்கள், மருத்துவமனைகள் இத்தனை இருந்து இன்னும் நோயாளிகளுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்திய உலகத்திலேயே அதிகமான டயபெட்டிஸ், நீரிழிவு நோய்க்காரங்க இங்கதான் இருக்காங்க. காரணம் உழைப்பு குறைஞ்சு போச்சு, உணவு முறைகள் மாறி போச்சு. நம்ம இந்த தயார் நிலையில் இருக்கிற உணவு, ஆயத்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். மிளகுங்கிறது மிகப்பெரிய அரு மருந்து. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல தங்கத்தை கொடுத்து அரிசி வாங்கிட்டு போல மிளகு தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ மிளகு மிகப்பெரிய மருத்துவ குணம் நிறைஞ்சது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஐயா சொன்னாரு சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொன்னாரு. ஐயா இதைத்தான் நாங்க மருந்தா வச்சிருக்கோம், அதுக்கு பேர் திருகடுகு சூரணம். இப்ப மருந்துல பாத்தீங்கன்னா நாங்க எவ்வளவு விஷயத்தை இப்படி அடுக்கிக்கிட்டே போலாங்க. நிறைய விஷயம் எங்க அன்றாட வாழ்வியல்லே கலந்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ நிறைய பேர் இருக்கீங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. தினம் எந்திரிச்ச உடனே
நம்ம ஏதோ ஒரு ரீதியில நம்ம மருத்துவத்தை எடுத்துக்கிறோம். எவ்வளவு கிராம பகுதியில இருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து மருத்துவம்னே தெரியாமே எடுத்துக்கிறோமா இல்ல தெரிஞ்சு எடுத்துக்கிறோமா? ஐயா அது நம்ம பெரியவங்க சொல்றதுனால நம்ம அது உணவுன்னு நினைச்சு எடுத்துக்கிறோம். ஆனா அது மருந்து தாங்க. நாங்க பெரியவங்க என்ன சொல்றாங்க, இந்த கீரையை சாப்பிடணும்னு சொல்றாங்க. இந்த கீரையில ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதுனால தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா பெரும்பாலும் சும்மா ஏதோ ஒரு கீரையை நீ சாப்பிடுன்னு நம்மளுக்கு சொல்றது இல்லைங்க. புல்ல கூட சாப்பிட்டு போங்க மாடு மாதிரி சொல்லலாம். சொல்லலாங்க ஐயா. அந்த புல்லுலையும் கூட மருத்துவம் இருக்குங்களே. நம்ம எல்லாரும் வாக்கிங் போயிட்டு எங்க போய் நிக்கிறோங்க, அருகம்புல் சாறு கிடைக்குமான்னு போய் நிக்கிறோம். அப்ப அதை நம்ம புல்லுன்னு எடுத்துக்கல, அது ஒரு மருந்துன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நிறைய பிறந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் தாய்ப்பால் தான் கொடுக்குறோம். அந்த தாய்ப்பால்ல இருக்க சத்து வந்துட்டு அந்த குழந்தை பெருசாகிற வரைக்கும் அந்த சத்து இருக்கும். அந்த அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல அந்த தாய்ப்பால்ல வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சார். அது வந்து IgA, IgM, IgG இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கும். அதனால அந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் வர்றது 80% வந்து கம்மியாகுது. அப்படி ஒவ்வொரு விஷயத்துலயுமே நம்மளுக்கு இருக்கு. அயன் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு வந்துட்டு அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க சார். அனிமியா இருக்கவங்களுக்கும் அயன் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கும் நம்ம உணவு முறையிலேயே அதை வந்து தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து ட்ரையல்ஸ் வச்சப்ப உணவு முறை வச்சு நம்ம பண்ணலாமா இல்ல மருந்து சாப்பிட்டு அவங்கள வந்து தீர்மானிக்கலாமா அப்படிங்கும் போது உணவு முறை தான் வென்றுச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் மருந்தை தேடி போகணும் அப்படின்னு நான் சொல்றேன் சார். இந்த பாப்பா சொன்னாங்க தாய்ப்பால்ல மருந்து இருக்கு அப்படின்ற விஷயம். ஆனா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, இன்னைக்கு தாய்ப்பாலுக்கு ஒரு பேங்க் இருக்கு, தாய்ப்பாலுக்கு பேங்க் இருக்கு, அவைலபிள் தாய்ப்பால் வங்கி வங்கி எங்க எப்ப தொடங்கப்பட்டது? வங்கி எல்லா இடத்துலயும் இருக்குங்க, ஜிஹெச்ல எல்லாமே அவைலபிள் இருக்கு. இதுல என்ன காரணம்னா சரியான முறையில தாய்ப்பால் சுரக்கிறது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. குழந்தைகளுக்கு அது செல்றது இல்லை. ஆமா, தாய்ப்பால் வந்து எல்லாருக்குமே சுரக்கிறது இல்ல, மாற்று தாய்ப்பால் கொடுக்குறாங்க, வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆரோக்கியம் அங்கே எங்கேருந்து வரும்? உடல்நலனுக்கு அங்கேயே ஆரம்பத்திலேயே குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதனால நம்ம மருந்து பொருட்கள், நீங்கள் சின்ன வயசுல குழந்தைய பார்த்தீங்கன்னா வெள்ளை பூண்டு இந்த மாதிரி சில விஷயத்த வந்து கரைச்சி பாலில் கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நாக்கு நல்ல தமிழ் பேசுகிற மாதிரி பேசக்கூடிய ஒரு திறனையும் வளர்ச்சிக்கு உண்டான அத்தனை இதையும் வந்து அந்த பாட்டி வந்து நான் சொல்றேனே, எனக்கு வந்துட்டு பால் வந்து சேராது. பால்ல வந்துட்டு லாக்டிக் ஆசிட் இல்லனா லாக்டோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் இருக்கு. அது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் இருக்கு இல்லைங்களா, அதுல லாக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் சுரக்கும். அதுதான் வந்துட்டு இந்த பாலை செரிமானம் பண்ணக்கூடியது. சரிங்களா? அது வந்து அந்த என்சைம் என் உடம்புல கம்மியா இருக்கிறதுனால என்னால பாலை டைஜஸ்ட் பண்ண முடியல. அப்போ குறைபாடு உங்களுக்கு பிறவி ரீதியா வந்ததா இடையில வந்ததா எப்படி? அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு சார். அப்படின்றப்போ நான் கால்சியம்காக நான் மருந்த தேடி போகல. கால்சியம் ரிச் வேற ஒரு ஃபுட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராகி எடுத்துக்கிறேன். ராகில ஒரு கப் ராகில ஒரு கூழாவோ கஞ்சியாவோ எடுத்துக்கிறப்போ எனக்கு ஒரு கப்லயே 300 to 450 கிராம் mg வந்து கிடைக்குது கால்சியம். இதுவே ஒரு டம்ளர் பால்ல நான் எடுத்துக்கிட்டேன்னா கூட அதுல 300 mg தான் இருக்கு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது ராகி ரொம்ப பெட்டராவே இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு ஃபுட்டுக்கு ஒரு ஃபுட்டே சப்ளிமெண்டா இருக்கும்போது நம்ம ஏன் மருந்து தேடி போகணும்? உணவுக்கு உணவே மாற்றிருக்கும் போது மருந்தோட அவசியம் என்ன இருக்கு? வீண் செலவு தானே அப்படின்றாங்க. மருந்து எந்த இடத்துல அவசியம்? குழந்தை பிறந்ததையும் அதுக்கு உணவா வந்து தாய்ப்பால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மா ஊசி தானே போடுவோம். தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து மருந்து அப்படிங்கிற ஒரு முறையில அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம. நீங்க தடுப்பூசி போட்டிருக்கீங்களா? எல்லாருமே நானும் போட்டிருக்கேன். நீங்க போட்டிருக்கீங்களா? அப்போ எடுத்த உடனே மருந்தின் மகத்துவத்தை வலியுறுத்தும் விதமா தானே அந்த தடுப்பூசியே போடுறோம். சொல்லுங்க. அப்படி ஒவ்வொரு எந்த ஒரு நோயும் வந்து குழந்தைய தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வைரஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் இப்ப அந்த முதல் அலையில 28 லட்சம் பேர் அஃபெக்ட் ஆகி 38,000 பேர் இறந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல COVID-19 கோவேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கொரோனாவை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடிஞ்சது. இது நடைமுறை உண்மைதானே? கொரோனா காலத்துல வந்து அந்த வேக்சின் மருந்து தானே நம்ம உயிரை காப்பாத்துச்சு, சரி பண்ணுனாங்க. அதே மாதிரி நிலவேம்பு கஷாயத்தை குடிச்சு ஐயா சரி அதுவும் பண்ணாங்க. மருந்துலதானே. இல்ல மருந்து இல்ல, அது இயற்கையானது. எதுவும் நாங்க சொல்றது இல்ல. மருந்து என்பது என்ன அப்படின்னா நம்முடைய உடல் நலனிற்கு முரண்பாடான ஒரு நிகழ்வு நடக்கும் போதோ அல்லது அந்த வேறுபாடு ஏற்படும் பொழுதோ அதை களையும் பொருட்டு அது ஏற்படாத வண்ணம் இயற்கையான பொருட்களாலோ
அல்லது செயற்கையான ரசாயன கலவைகள் மூலமாக தயாரிக்கப்படுவதுதான் மருந்து. அது இயற்கையாகவும் இருக்கலாம், செயற்கையாகவும் இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ நோய் கொல்லிங்கிறது என்னங்க? மருந்து தானுங்களே. இப்போ நீங்க ஐயா நீங்க இதுக்கு முன்னாடி கூட சொன்னீங்க எனக்கு பப்பாளி இலையும் எலுமிச்சை பழமும் புளிஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த பப்பாளி இலையும் எலுமிச்சை பழமும் முழுவதும் மருத்துவ குணம் நிறைந்ததுதான ஒழிய நம்ம ஜஸ்ட் லைக் தட் நீங்க அது ஒரு உணவா நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க பப்பாளி இலையை எப்படி நீங்க உணவா எடுத்துக்க முடியும்? அது ஒரு மருத்துவம் தானுங்களே, மருந்து தானுங்களே. ഹായ് എവരിവൺ. നമുക്കുള്ള വിഷയം എന്ന് പറയുന്നത് ഭക്ഷണമാണ്. ഭക്ഷണത്തിന്റെ പ്രാധാന്യം എന്ന് പറഞ്ഞാൽ തിരക്കേറിയ ഈ ഒരു സമയത്ത് നമ്മുടെ കയ്യിൽ എല്ലാം ഉണ്ട് മൊബൈലിൽ ഇപ്പൊ. അപ്പോ നമുക്ക് എന്തും വേഗത്തിൽ ചെയ്യാനും പെട്ടെന്നൊരു കാര്യം കിട്ടാനും ആയിരിക്കും ആഗ്രഹം. ഇപ്പൊ ഫുഡ് ഓർഡർ ചെയ്യാനാണെങ്കിലും എന്ത് ചെയ്യാണെങ്കിലും നമുക്ക് പെട്ടെന്നായിരിക്കണം. അപ്പൊ ഏറ്റവും എളുപ്പത്തില് നമുക്ക് ഭക്ഷണം കഴിക്കാനും അതും ആരോഗ്യപരമായ ഭക്ഷണം കഴിക്കാനായിരിക്കും എല്ലാവർക്കും ആഗ്രഹം. നിങ്ങൾ എങ്ങനത്തെ ആരോഗ്യ ഭക്ഷണവും നിങ്ങൾ കഴിക്കുന്നത്? അതിനെ പറ്റി പറയാം സർ. അതില് ഏറ്റവും സ്പെസിഫിക് ആയിക്കാണ് ഏറ്റവും സാലഡ് എന്ന് പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. ഏറ്റവും കൂടുതൽ ഒബസിറ്റി സാലഡ് പല രീതിയിൽ കഴിക്കാം. അതായത് വെജിറ്റബിൾ സാലഡ് ആയിട്ട് കഴിക്കാം, ഫ്രൂട്ട് സാലഡ് ആയിട്ട് കഴിക്കാം. അത് ഇപ്പൊ പറയുകയാണെങ്കിൽ കൃത്യമായി പറയുകയാണെങ്കിൽ രാവിലെ ഭക്ഷണത്തിന് മുൻപ് ലഞ്ചിന് മുൻപ് ഒരു 10-15 മിനിറ്റ് മുൻപ് അത് ആവശ്യമുള്ള രീതിയിൽ കഴിക്കുകയാണെങ്കിൽ അതില് നമുക്ക് ഉൾപ്പെടുത്താൻ പറ്റുന്ന ലെറ്റസ് ആയിരിക്കാം, ക്യാരറ്റ് ആയിരിക്കാം, ബീട്രൂട്ട് ആയിരിക്കാം, ബ്രോക്കലി ആയിരിക്കാം, എന്ത് വേണമെങ്കിലും അതിൽ ഉൾപ്പെടുത്താം. അതുപോലെ നട്ട്സ്, ഫ്രൂട്ട്സിലാണെങ്കിൽ വെജിറ്റബിൾ ഞാൻ ഒന്നുകൂടി സ്പെസിഫിക് ആയിട്ട് പറയുകയാണെങ്കിൽ ഒരു 200 to 150 grams ഓഫ് വെജിറ്റബിൾ സാലഡ് നമുക്ക് ഒരു ഡേ ഒരാൾ കഴിക്കും. രാത്രി നമുക്ക് ഡൈജഷന് കുറച്ച് പ്രശ്നം, റോ സാലഡ് ഒക്കെ കഴിക്കുമ്പോൾ പ്രശ്നമാണ്. അപ്പൊ ഏറ്റവും ഡിന്നറിന് മാത്രം മുൻപ് കഴിക്കുക. ഒരു 7 PM 6 PM മുൻപാണ് സാലഡ് കഴിക്കേണ്ടത്. കൃത്യമായ പോർഷൻസിൽ റാഗി, കിനുവ, ഒരുപാട് കാര്യങ്ങളുണ്ട്, സെറിയൽസ്, നട്ട്സ്, ഫ്രൂട്ട്സ്, ഒരുപാട് സാധനങ്ങൾ നമ്മുടെ പോർഷൻ ഒരു പ്ലേറ്റ് എടുക്കുകയാണെങ്കിൽ അതില് ഒരിക്കലും ചോറായിരിക്കരുത് നിങ്ങളുടെ മെയിൻ കോഴ്സിന് മുൻപ് സാലഡ്. അത് നിങ്ങൾക്ക് ഓരോ ഗോൾ ഉണ്ടായിരിക്കാം. ചിലർക്ക് വെയിറ്റ് ഗെയിനിങ് ആയിരിക്കാം, ചിലർക്ക് ലോസ് ആയിരിക്കാം, വെയിറ്റ് ലോസ്. എന്താണോ നിങ്ങളുടെ റോള് അത് നിങ്ങൾക്ക് കഴിക്കാൻ ഏറ്റവും നല്ലത് ഹെൽത്തി ഫുഡ് ആയിരിക്കണം. അതിപ്പോ കുക്കുംബർ ആയിരിക്കാം. ഇതൊന്നും ഒരുപാട് എക്സ്പെൻസീവ് അല്ല. ഗൂസ്ബെറി, ഏറ്റവും നെല്ലിക്ക, ഇത് പറയുന്നത് അതിൽ ഒരുപാട് പ്രോട്ടീൻ അടങ്ങിയിട്ടുണ്ട്, വിറ്റാമിൻ സി. അതുപോലെ തന്നെ അമരാന്ത്, സ്പിനാച്ച്, ഇതിലൊക്കെ വിറ്റാമിൻ എ, സി അങ്ങനെയുള്ള ഒരുപാട് ക്വാളിറ്റീസ് ഉണ്ട്. അതുപോലെ തന്നെ നമുക്ക് എടുത്തു പറയാവുന്ന ഒന്നാണ് വിറ്റാമിൻ തരുന്ന ക്യാരറ്റിൽ ഒരുപാട് ഗുണങ്ങളുണ്ട്. അത് റോ ആയിട്ട് കഴിക്കാം, ജ്യൂസ് ആയിട്ട് കുടിക്കാം. ഇത് എഡിബിൾ ആണ്, ഹെൽത്തി ആണ്, എക്സ്പെൻസീവ് അല്ല. സാധാരണ ഒരു ഹ്യൂമൻ ബീയിങ്ങിന് അത് ഹെൽത്തി ആയിരിക്കണം. ഇനി ഇത് കഴിക്കുന്നതിന് എന്താണ് ഇതിന്റെ വശം? ഇപ്പൊ എനിക്കിപ്പോ ഏകദേശം 19 വയസ്സായി. ഈ വയസ്സിൽ ഞാനിപ്പോ ഹെൽത്തി ആയിട്ട് വിത്ത് എക്സസൈസ്, നോട്ട് അബൌട്ട് ദ ഫുഡ്, എക്സസൈസും കൃത്യമായ ഒരു ക്വാണ്ടിറ്റിയിൽ ഫുഡും എടുക്കുകയാണെങ്കിൽ എനിക്ക് എന്റെ പ്രത്യേകിച്ച് പ്രീമെനോപോസ് ആ ഒരു രീതിയിലേക്കൊക്കെ പോകുമ്പോഴേക്കും ഈസ്ട്രോജന്റെ അളവ് കുറയും. അപ്പൊ പിന്നെ ഹെൽത്ത്. அப்போ உடல் பயிற்சியும் உணவு முறை இருந்தா மருந்து வேண்டியதில்லை. സർ എക്സസൈസും ഫുഡ് ഹാബിറ്റ് കൃത്യമായിട്ട് ഉണ്ടെങ്കിൽ മരുന്നൊന്നും ആവശ്യമില്ലെന്നല്ല നിങ്ങൾ പറയുന്നത്. ഹെൽത്ത് ഡിസീസസ് ആയ PCOD, ലൈഫ് സ്റ്റൈൽ ഡിസീസസ് ഇപ്പൊ ഒരുപാടുണ്ട്. இவங்க இன்னதெல்லாம் சலாடு சாப்பிட்டா நல்லது, உணவுக்கு முன்னாடி இந்த மாதிரி சலாடு எடுத்துக்கலாம், உணவுக்கு அப்புறம் இப்படி எடுக்கணும். சிலது இதோட இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி உங்க கருத்து? சூத்திர சிலைன்னு ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா அது மூலிகை பேர் சொல்லுவாங்க, சித்தர்களுக்கு மட்டுமே புரிந்தது. இந்த சித்தர் படவுல சித்தர் அதாவது போகர் 6000 ஒரு நூல் ஒன்று இருக்கு. ஐயா பழம்பெரும் நூல்கள் பத்தி சொல்றாரு. போகர் இந்த சித்தர் மருந்தெல்லாம் சித்தனா போறவனுக்கு தான் எடுத்துக்கணும், சாதாரண மனுஷெல்லாம் அதை தேடிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை போயிடுன்னு நினைக்கிறாங்க. அது நீங்க தமிழகத்துல கிடைக்குது சார். அவங்க ரொம்ப அழகாவே சொன்னாங்க. ஒவ்வொரு உணவுல அவங்க எடுத்துக்கிற சத்து இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு அவங்க சத்தான உணவு தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த சத்துக்களாலே அவங்களுக்கு சத்துக்கள் குறைபாடுகள் பாத்தீங்கன்னா வருது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நாம இப்ப பேரிச்சம்பழமும் பாலும் நம்ம ஒன்னா சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். பேரிச்சம்பழத்துல நமக்கு தெரியும் இரும்பு சத்து அதிகமா இருக்கு, பால்ல நமக்கு கால்சியம் சத்து அதிகமா இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா நம்ம உடம்புக்கு ரெண்டுமே முழுசா கிடைக்காது.
அப்படியா? ஆமாங்க ஐயா. லைன் டேட் சிரப் அப்படின்னு பால்ல தானே கலந்து ஊத்தி சாப்பிடணும்னு விளம்பரம்லாம் வருது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க சொல்ல போனா. இப்ப நம்ம பால்ல அந்த லைன் டேட்ஸ் நம்ம கலந்து குடிக்கிறோம் பாத்தீங்களா, டேட்ஸ்ல நம்ம இரும்பு சத்து இருக்குன்னு நினைச்சு நம்ம நினைச்சு குடிக்கிறோம். ஆனா பால்ல அதை கலக்கும் போது இரும்பு சத்தால நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அதை எடுத்துக்க முடியாது. மீதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சர்க்கரை தான் அந்த பால்ல கலந்து நம்ம அதை உள்ள குடிக்கும் போது நமக்கு சர்க்கரையா தான் வருது. சோ அவங்க சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் நாங்க சத்தாதான் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது இந்த மாதிரி அவங்க சேர்த்து எடுத்துக்கும் போது உடம்புலால பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எடுத்துக்க முடியல. கால்சியமும் வர மாட்டேங்குது, இந்த பக்கம் இரும்பு சத்து எனக்கு வர மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் வந்து அவங்க பிரெக்னன்சி டைம்ல வந்து செக் பண்ண போறாங்க ஹாஸ்பிட்டல்ல, ரத்தம் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்தோன்னா அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் இரும்பு சத்து கம்மியா இருக்கு, ஹெச்பி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து அவங்க மீண்டு வரதான் அவங்க கொடுக்கக்கூடியது மாத்திரைகள், மருந்துகள். அது மூலியமா அவங்க எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல சத்துக்கள் நல்லாவே ஏறுது. நம்ம மேல் அப்சார்ப்ஷன் சொல்லி நம்ம ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், நீங்க என்னதான் உடம்புல சக்தி வாய்ந்த ஒரு சத்து மிக்க உணவை நீங்க எடுத்தாலும் உங்க உடம்பால அந்த உணவுல இருந்து அந்த சக்தியை பாத்தீங்கன்னா பிரிச்சு அந்த சத்தை வந்து எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கவங்களே காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது எனக்கு மருந்துகள் தான் அப்படின்னு நாங்க சொல்றோம். என்ன மருந்து அந்த இது எடுத்துக்கிறது? அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கால்சியம் டேப்லெட்ஸா இருக்கட்டும், இல்ல இரும்பு சத்து இருக்கிற டேப்லெட் இல்ல டானிக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க தனியா அதை எடுத்துக்கும் பொழுது அவங்க உடல் வந்து அதை ரொம்ப நல்லாவே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் மருந்துகளுடைய கருத்து. அது கேட்டலிஸ்ட் மாதிரி ஒரு கிரியாவக்கி மாதிரி இந்த உணவை எடுத்துக்கிறது கூட ஒரு மருந்தோட எடுத்துக்கிட்டா நல்லதா இருக்கும். நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு முருங்கைக்கீரை சாப்பிடுறப்பயே தேவையான போலிக் ஆசிட், இரும்பு சத்து எல்லாமே கிடைக்கும். அப்ப இல்ல இரும்பு சத்து மாத்திரை எடுத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு அதுக்கானது கிடைக்கும்னு இல்ல, அதுக்கு மாற்றா நம்ம உணவுலையும் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஒபிசிட்டின்னு சொல்றதுக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை? ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கப் பவுல்ல ஒரு 100 கிராம் அளவு, தினமும் ஒரு 50 கிராம் டு 100 கிராம் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அளவு அவ்வளவுதான். தினம் வாரத்துல 3 முறை எடுத்துக்கிறப்ப நீங்க ஹீமோகுளோபின் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் ஆனா ஒரு முருங்கைக்கீரை, ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரையில 750 மில்லிகிராம் வந்துட்டு ஆக்சலேட் கண்டென்ட் இருக்கு. நம்ம பாடியில நேச்சுரலாவே ஆக்சலேட் கண்டென்ட் வந்துட்டு 100 mg நம்மளுக்கு போதுமான அளவு அதுவே உருவாயிடும். ஆனா இப்ப நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால சரியா தண்ணி குடிக்காம இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்னில ஸ்டோன் வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. நார்மலா நம்ம சாப்பிடுற எல்லா ஃபுட்ல இருக்க ஆக்சலேட் கண்டென்ட்டை விட முருங்கைக்கீரையில 20% இருந்து 50% ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அப்ப அதை நம்ம உட்கொள்ளும் போது கிட்னில ஸ்டோன் வரும்போது எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு, நிறைய பேருக்கு வந்திருக்கும் கூட. நீங்க சொல்றதை பார்க்கும்போது உணவே மருந்துங்கிறத தாண்டி உணவே விஷமா மாறிடுமோங்கிற ஒரு அச்சம் கூட நமக்கு ஏற்படுது. மருந்துகளால ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸை விட உணவுனால ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே அதிகமா வராது அப்படிங்கறத என்னோட. ஆமா, மருந்து வந்து நம்ம பேருக்கு வந்து இயற்கை பொருள், இன்னொன்னு வந்து சைடு எஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு என்ன உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கா? நீங்க மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி குறைபாடு, என்ன மருந்து எடுக்க? மெயினா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கால் குடைச்சல் இருக்கு. இதுக்காக நான் வந்து எம்ஆர்ஐ வரைக்கும் எடுத்து பார்த்துட்டோம், என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியா பிரம்பக்ஸ்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்டை தான் எடுத்தாதான் மட்டும்தான் அந்த கால் குடைச்சல் வராம இருக்கு. அதுவும் காலையிலயும் எடுத்துக்கணும், நைட்டும் எடுத்துக்கணும். அது எடுக்காத பட்சத்துல எந்த உணவும் அதை சரி பண்ணக்கூடிய தகுதியில இல்லை அப்படின்னு டாக்டர்ஸே சொல்றாங்க. இதுக்கு மாற்று மருந்தே கிடையாது அப்படிங்கறதுதான் என்னோட முழுமையான கருத்துங்க. அதை நான் சாப்பிட்டு இருக்கேன். நான் சிலது வந்து மருந்து தான் எடுத்தாகணும், அதுக்கு எந்த உணவு வழிமுறை உணவு முறையால சரிப்படுத்தவே முடியாது. மூட்டு ஜவ்வு இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு வந்து மருந்து தான் எடுத்தாகணும் காலத்துக்கும், அதுக்கு வந்து உணவுல வந்து மாற்று வழி இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அது அந்த மருந்தா ஏன் எடுப்பான அந்த உணவிலேயே அந்த மருந்து இருக்கு. அதாவது நமக்கு உடலில் வந்து 37 டெல்லி அணுக்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க அந்த அணுக்கள் எங்கிருந்து சக்தியில எடுக்குது, நாம சாப்பிடுற உணவில் இருந்து எடுக்குது. நாம நல்ல உணவை எடுத்துக்கொண்டா ஆரோக்கியமாக வாழலாம். உணவு தவறி நோய் வருவது, சுகர், அப்புறம் எல்லாமே. நல்ல உணவு எடுக்கிறதுனா என்ன, கெட்ட உணவு எடுக்கிறதுனா என்ன? இப்ப நீங்க ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வயசாகுது? வந்து 76 வயது ஆகுது. நீங்க ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? அதாவது வாழ்க்கை முறை, உணவு முறை
பசிச்சாதான் சாப்பிடுவீங்களா நீங்க? பசிச்சாதான் சாப்பிடுவீங்களா? பசிச்சால ஒரு அளவுக்கு சாப்பிடும், 3 வேளையும் சாப்பிடு. சாப்பிடும். சில பேர் பசிச்சாதான் சாப்பிடணும், இல்லைன்னா அது உடம்புல கொழுப்பு கட்டிடும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதை பத்தி. டயட்னு ஒண்ணு இருக்கு சார். அதாவது ஃபுட் பிரமிட்ல சொல்லிருக்காங்க, 1970லயே சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்றோம். என்னன்னா நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் அவங்க டயட்டீஷியன் என்ன சொல்றாங்க, ஒரு ஃபுட் பிரமிட் போட்டு இதை இப்பப்ப சாப்பிடுமா அப்படிதானே சொல்றாங்க. அதுல என்னன்னா ஒரு பிரமிட்ல பேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அடித்தளம் பெருசா இருக்கும். அதுல வந்து கார்போஹைட்ரேட், அது வந்துட்டு அதுதான் நம்ம உடம்புக்கு 40 to 50% எனர்ஜியை கொடுக்கறது. அதுதான் அதுல என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரைஸ், வீட், மில்லட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல அடங்குது. அடுத்து 2வது நிலைன்னு பாத்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம 30% வரைக்கும் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 10% வரைக்கும் எடுத்துக்கலாம். அது 2வது நிலை. அதுக்கு மேல போனோம்னா புரோட்டீன். புரோட்டீன்ல மீட், ஃபிஷ், எக் அந்த மாதிரியானதெல்லாம் வந்துருது. அது வந்துட்டு ஒரு 10% கன்சியூம் பண்ணலாம். அடுத்து மேல போனோம்னா ஃபேட்ஸ். அதுல குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் ரெண்டுமே இருக்கு. LDL HDL. என்னங்க சார்? LDL HDL தானே? எஸ் சார். ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் இருக்கு. அது வந்துட்டு நம்ம 2% எடுத்துக்கணும். இதுதான் வந்துட்டு WHO-வே பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கு. நம்ம இத பேலன்ஸ்டா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏன் அடுத்து நோய் வரப்போ முறையை என்னதான் சரிவர கையாண்டீங்கனாலும் பருவகால மாற்றம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல வந்து புரட்டாசி மாசம் யாரோட வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த பருவகால மாற்றமே அந்தந்த மாசத்துக்கு, ஆடி மாசம்னா காத்தடிக்கும்னு சொல்லுவாங்க, அதே மார்கழி மாசம்னா குளிர் அடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப கார்த்திகை தான் ஆரம்பிச்சிருக்கு, ஆனா நமக்கு போன மாசமே குளிரும் ஆரம்பிச்சிருச்சு. பருவகால மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரிதான் உணவு முறைங்கிறது அப்போ வழிவகுத்து வச்சிருந்தோம். இப்ப என்னதான் நீங்க ப்ராப்பரா சாப்பிட்டீங்கனாலும் உங்க உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லைன்னா கூட இந்த பருவகால மாற்றத்தினால உடல்நிலை வந்துட்டு சரியில்லாம போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப யாரும் இந்த உணவு சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு ஒரு காய்ச்சலுக்கோ யாரும் சொல்ல மாட்டோம். ஒரு பாராசிட்டமால் போடுங்க, இந்த டேப்லெட் போடுங்க, இல்ல இந்த மெடிசன் எடுத்துங்க அப்படின்னு தான் பிரிஸ்கிரைப் பண்றோம். இது எல்லார்த்த வீட்லயும் நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம பாரம்பரிய மருந்து எடுத்துக்கிட்டோம், உணவு எடுத்துக்கிட்டோம். இப்ப அதுக்கு மாற்றா நான் இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்காமே அந்த பருவநிலை மாற்றத்தை என்னால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு. எதுவுமே எந்த பழமும் சாப்பிடுறது இல்லையா? இப்போ மாம்பழம் வெயில் காலத்துல வருது, வெயில் காலத்துல ஒவ்வொரு பழமும் அந்தந்த பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரியே வருது, அந்தந்த சீசன்ல வருது. அந்தந்த சீசன்ல எடுத்துக்கிற அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் சாப்பிடணும் தான் நாங்க சொல்றோம். அதுக்கு மருந்து தேவையில்லைன்னு தான் நாங்க சொல்றோம். இதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியும். இப்போ ரொம்ப ஜுரம் அடிக்குது, 100 டிகிரிக்கு மேல போயிடுச்சு, அப்படிங்கும் போது இப்படி பழம் சாப்பிடுவேன், ஏதாவது உணவு சாப்பிடுவேன்னு சொல்லுவீங்களா, இல்ல ஆஸ்பத்திரி போய் நான் ஊசி போட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல நடைமுறைக்கு எப்படின்னு கேட்க வரேன். வீட்ல அப்பாவோ அம்மாவோ பாட்டியோ யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு கஞ்சி எடுத்துட்டு வருவாங்க. கஞ்சி எடுத்துட்டு வந்து குடிமான்னு கொடுப்பாங்க. அப்புறம் சுடுதண்ணியில தண்ணி நினைச்சு துணியில தலைக்கு வைப்பாங்க. அதுலயே பாதி காய்ச்சல் 10 போடுவாங்க. அதையும் விட்டா 3 நாள்ல காய்ச்சல் கம்மியாயிரும். இன்ஸ்டன்டா ஐயோ என் குழந்தைக்கு என்ன ஆச்சு தூக்கிட்டு ஓடுறவங்களுக்கு 3 நாள் நிம்மதியா ஓய்வெடுக்க முடியாம தானும் சிரமப்பட்டு அடுத்தவங்களையும் சிரமப்பட்டு இந்த ஒரு நாள்ல சரியாகணும்னு மருந்து எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. சார் அதாவது நம்ம ஐயா, ஊடகங்களில் வந்த மறுக்கப்படாத உண்மை, பிறந்த குழந்தைக்கு டயாபிட்டிஸ் வருது. அந்த குழந்தை எந்த உணவு முறையை எடுத்துக்கிச்சு? ஏன் உங்க தாய்ப்பாடு வச்சு அந்த குழந்தைக்கு டயாபிட்டிஸ் சரி பண்ண வேணும்? பிறந்த குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்து டயாபிட்டிஸை சரி பண்ணுவீங்க? அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன கொடுப்பீங்க? ஒரு டாக்டர் என்ன கொடுப்பாரு? தாய்ப்பால் கொடுப்பாரா, முருங்கைக்கீரை கொடுப்பாரா, இல்ல ஃப்ரூட்ஸ் கொடுப்பாரா, என்ன கொடுப்பாரு? அந்த குழந்தைக்கு அப்ப தேவையானது ஒரு இன்சுலின். அது எதன் மூலமா வரும்? மருந்து கொடுத்தாதான் வரும். அப்ப அந்த உயிரை காப்பாத்தணும்னா நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க எல்லா முறையும் எடுத்துக்கங்க, ஆனா உங்க உயிருக்கு உத்தரவாதம் நாங்க கொடுக்குற മരുന്ന് மட்டும்தான். ഇപ്പൊ ആസാം സ്റ്റേറ്റിലെ സ്ത്രീകളും കുട്ടികളും ഏറ്റവും കൂടുതൽ അനുഭവിക്കുന്ന ഒരു കണ്ടീഷൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് അണ്ടർ വെയിറ്റ്, മാൽ ന്യൂട്രീഷൻ, അനീമിയ എന്നതൊക്കെയാണ്. അതിനൊന്നും മരുന്നില്ല. അനീമിയ എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ? അനീമിയ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ മറ്റേ ബ്ലഡിൽ ഉണ്ടാവുന്ന ഡെഫിഷ്യൻസിയാണ്, അയൺ ഡെഫിഷ്യൻസി. അപ്പം അയൺ ഡെഫിഷ്യൻസി എന്ന് പറയുമ്പോൾ നമുക്ക് അതിന് മരുന്ന് എടുക്കണം. അത് നമുക്ക്
റാഗി അതുപോലെ തന്നെ സ്പിനാച്ച് അതൊക്കെ കഴിച്ചിട്ട് ഒരു പരിധി വരെ നമുക്ക് അതിനെ തടയാൻ പറ്റും. ഇപ്പൊ പറഞ്ഞു വരുന്നതെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് അണ്ടർ വെയിറ്റ് നാഷണൽ നിങ്ങൾ അണ്ടർ വെയിറ്റ് ആണോ ശരിയായ വെയിറ്റ് ആണോ? ഞാൻ അണ്ടർ വെയിറ്റ് ആണ് സർ. കാരണം ഞാനൊരു പ്രിമച്വർ ബേബിയാണ്. അതുകൊണ്ട് എനിക്ക് അണ്ടർ വെയിറ്റ് ആണ് ഞാൻ. കാരണം പോഷകസമൃദ്ധമായ ഫുഡുകൾ കാരണം അവിടെ അടിക്കടി ഉണ്ടാകുന്ന ഫ്ലഡ് കാരണം ഒരുപാട് നാശനഷ്ടങ്ങൾ ഉണ്ടാകും. അപ്പൊ ഈ ഒരു കണ്ടീഷൻ നമുക്ക് മരുന്ന് കൊടുത്ത് ഒരിക്കലും മാറ്റാൻ പറ്റത്തില്ല. അതിന് പ്രോപ്പർ ആയിട്ടുള്ള മിനറൽസും വൈറ്റമിൻസും പ്രോട്ടീൻസും ഉള്ള ഫുഡ് തന്നെ വേണം. അതുപോലെ തന്നെ ഇമ്മ്യൂണിറ്റി ഡെഫിഷ്യൻസിക്ക് മരുന്നില്ല. അതിന് നമ്മൾ கரெக்ட் ஆയിട്ടുള്ള ஃபுட் வேணும் எடுக்கானே. அவங்களோட வெயிட் இம்ப்ரூவ் ஆகுற வரைக்கும் இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வெயிட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ப்ராப்பரான ஃபார்முலா இருக்க ஒரு புரோட்டீன் பவுடரை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. யாரும் குழந்தைக்கு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்மளும் சஜஸ்ட் பண்ணதில்ல. എന്നെ ഇൻക്യുബേറ്ററിൽ വെച്ചിട്ടുണ്ട്. എന്നിട്ടും എനിക്ക് ഇപ്പോഴും അണ്ടർ വെയിറ്റ് പറഞ്ഞ കാര്യമുണ്ട്. നിങ്ങള് ഇൻകുബേറ്റർ ബേബി ആണോ? യെസ് സർ. அவங்கள வந்து குழந்தைகளை இன்குபேட்டர்ல வச்சு வந்தவங்க இன்னைக்கு இங்க வந்து இவ்வளவு தூரம் பேசுறாங்க. பிறக்கும் சிறப்புறத்தனங்கள் கம்மியாவே பிறக்கிற குழந்தைங்களும் இருக்கு. அப்ப அவங்க கிட்ட போய் என்ன கொடுக்க முடியும்? ராகி மால்ட் குடின்னு பிறந்த குழந்தைக்கு சங்கடை வச்சு உதவ முடியும்? சரியான நிலையில மருந்துகள் தானே சார் கொடுக்க முடியும். இன்னைக்கு உணவு முறைகள் பெரிதளவும் பாதிக்கப்பட்டிருக்கே தவிர வளர்ந்து ஆரோக்கியமான நிலைக்கு போகல. அது பாதிக்கப்பட்டது இந்த மாதிரி அவரு ஐயா சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் ரசாயன மருந்துன்னு சொல்றதுனாலதானே அப்படி பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. ஐயா கேட்டீங்கன்னா ஃபெர்டிலைசர் போட்டுதான் காய்கறி எல்லாம் வளர்ந்து, இது உண்மைதான். அப்போ அதுல அந்த உணவு அந்த காய்கறிகள் நம்ம எடுத்துக்க கூடிய போது உடம்பு குறைபடுதா இல்லையா? உடம்பு சரியில்லாம போகுதா இல்லையா? அதுக்கு எதுக்கு ஐயா உங்களுக்கு மருந்தா இருக்கு? நம்ம கொடுக்கிற மருத்துவ முறைகள் தானே மருந்தா இருக்கு உங்களை மீட்டு கொண்டு வரதே தவிர நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்மளுக்கு ஆரோக்கியமானதாக இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். சுருக்கமா முடிச்சிடுறேன் ஐயா. உணவுங்கிறது பெத்த தாய் மாதிரி, மருந்துங்கிறது நம்ம கட்டிக்கிட்ட பொண்டாட்டி மாதிரி. யார் எப்படி சொல்ற ஐயா? இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அல்ல நீ வாங்கின சாபம்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றது? ஐயா ஐயா நம்ம சாப்பிட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு சாப்பாடு போகுது. வயசு வரைக்கும் தைமஸ் கிளாண்ட் தான் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வேலை பார்க்குது. அதுக்கப்புறம் WBC தான் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியா அதுக்கப்புறம் உருவாக்கிட்டு வருது. என்னங்க WBCனா? WBCனா ஒயிட் பிளட் செல்ஸ், லியூகோசைட், ரத்த வெள்ளை அணுக்கள். ரத்த வெள்ளை அணுக்கள். அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் உருவாகிற டைம்ல உணவு முறைகள் தான் எதிர்ப்பு சக்தியா வேலை பார்க்கும். மருந்துகள் ஒரு நாள் எதிர்ப்பு சக்தியா வேலை பார்க்காது. முழு நேரமும் 3 நேரமும் மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க நான் ஆரோக்கியமா இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. 3 நேரமும் மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க எப்படி நம்ம ஆரோக்கியமா சொல்ல முடியும்? மருந்து தான் நிச்சயமா ஆரோக்கியம் அவங்களுக்கு இல்ல. அவங்களே நோயாளி, சீக்காளி. வெறும் சாப்பாடு சாப்பிட்டு முடியலன்றாலும் நான் மருந்து பக்கம் போறேன், 1000-2000 செலவு பண்றேன்னு சொல்லிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றேன் 20 வயசுல தான் அந்த அப்சார்ப்ஷன் டைம், எது சாப்பிட்டாலும் உறிஞ்சுக்கும் நம்ம பாடியில. அப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம 60 வயசுல சாப்பிட்டு அது மருந்தான். 20 வயசுல இந்த அப்சார்ப்ஷன் டைம்ல நம்ம நல்லா சாப்பிடணும். நோய் எதிர்ப்பு சக்தி தான் நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசமா வேலை பார்த்து சொல்றோம். ജൂൺ 17 അന്നൊരു ആക്സിഡന്റ് ആയി. എന്റെ കാലിലേക്ക് വണ്ടി വന്നു വീണിട്ട് റോഡ് ആക്സിഡന്റ് ആയിരുന്നു. ആക്സിഡന്റ് പറ്റിയോ? അതെ. എന്നിട്ട് എന്റെ ലിഗമെന്റ് കാലിന്റെ ലെഫ്റ്റില് കാലില് ലിഗമെന്റ് ഡാമേജ് ആയിട്ട് എന്നെ ഒരു ഫിസിയോതെറാപ്പിസ്റ്റിനെ കാണിച്ചു. ആ പുള്ളിയും എന്നെ കാണിച്ചുകൊണ്ടിരുന്ന ഓർത്തോ ഡോക്ടറും എന്നെ റെഫർ ചെയ്തിട്ടാണ് ഞാൻ ഫുഡ് റൊട്ടീൻ ലൈക്ക് എന്റെ എൻറ്റയർലി ഫുഡ് മാത്രമാക്കി. മെഡിസിൻ എല്ലാം മാറ്റിയിട്ട് ഫുഡ് മാത്രം. അതിനു മുമ്പ് നിങ്ങൾ എങ്ങനത്തെ ഫുഡ് കഴിച്ചു? ഇപ്പോ എങ്ങനത്തെ ഫുഡ് എടുക്കുന്നത്? ഹോസ്പിറ്റലിലായിരുന്ന സമയത്തിന് രാവിലത്തെ ഫുഡ് എന്ന് പറയുമ്പോ ബ്രെഡ് അല്ലെങ്കിൽ പാല് കൂടിപ്പോയ ഒരു മാക്സിമം ലെവലിൽ ഞാൻ കഴിച്ചെന്ന് പറയുന്നത് ചോറ് മാത്രമാണ് തന്നിട്ടുള്ളത്. ചോറിന്റെ കൂടെ ഉപ്പ് അല്ലെങ്കിൽ അങ്ങനെ എന്തെങ്കിലും എത്തിട്ടുള്ളൂ. അല്ലാണ്ട് അഡീഷണൽ ആയിട്ട് പ്രോട്ടീൻ അല്ലെങ്കിൽ വിറ്റാമിൻ ഉള്ളിലേക്ക് വരുന്ന രീതിക്ക് ഒരു സാധനം തന്നിട്ടില്ല. തന്നിട്ടുള്ളത് ഫുള്ള് ടാബ്ലറ്റ്സ് ആണ്. പ്രോട്ടീൻ ടാബ്ലറ്റ്, BPക്ക് അത് ഇത് പറഞ്ഞിട്ട് ടാബ്ലറ്റ്സ് മാത്രമേ തന്നിട്ടുള്ളൂ. ആഫ്റ്റർ ഓൾ ദാറ്റ് അതെല്ലാം ഇംപ്രൂവ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് ഞാൻ ലാസ്റ്റ് ലിഗമെന്റ് സർജറി വരെ ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞ് അങ്ങ് അറ്റം വരെ എത്തിച്ച എനിക്ക് ഫുഡ് മാത്രമാണ് ഹെൽപ്പിന് നിന്നിട്ടുള്ളത്. ആഫ്റ്റർ 6 months ഓഫ് റൂട്ടീൻ എൻറ്റയർലി ചേഞ്ച് ചെയ്ത് ഇപ്പോ നടക്കാൻ പറ്റുന്നുണ്ടെങ്കിൽ റീസൺ ഫുഡ് മാത്രമാണ്. ஃபுட்டும் ப்ராப்பர் ஆയിട്ടുള്ള எக்ஸசைஸும் ஸ்லீப்பும் മാത്രം. நல்ல உடல் பயிற்சி, நல்ல உணவு இருந்தா போதும். நீங்க மருந்து எடுத்துக்கிறது இல்ல. Yes sir. You are the practical example. Absolutely sir. Appreciate.
சார் இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்தாலே போதும் எந்த நோயும் வராது. ஆனா அதையும் தாண்டி காய்ச்சல்லாம் வருது. அப்போ என்ன பண்றாங்க, டக்குன்னு தாய்மார்கள்லாம் என்ன பண்றாங்க, டக்குன்னு பாராசிட்டமால் சிரப் வாங்குறாங்க, ஒரு மூடி அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க, அந்த குழந்தை டக்குன்னு ரெடி ஆயிடும். அப்போ தாய்மார்களுக்கு வர பயத்தை மேற்கொண்டு வர்றதுக்கு பாராசிட்டமால் சிரப் தான் அந்த இடத்துல உதவுது. அதனால மருந்து ரொம்ப அவசியம் நான் சொல்லுவேன். அந்த காலத்துல அப்போலாம் என்ன பண்ணாங்க, எப்ப மருந்து ஏன் கண்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவைன்னு வரப்பதான் அவன் ஒன்ன புதுசா கண்டுபிடிப்பான். அதனாலதான் இந்த மருந்தையே அப்ப கண்டுபிடிச்சாங்க. இப்ப வரைக்கும் அதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த காலத்துல ஆயுர்வேதமா இருந்துச்சு, இப்ப வர வரைக்கும் நம்ம வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சு எனக்கு அந்த மருந்தை நம்மளுக்கு கொடுத்து திணிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த மருந்துனாலதான் நம்ம பல பேர் இப்ப உயிரோட இருக்கோம். பல பேர் இப்ப நீங்க போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறீங்க, ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, இல்ல இப்ப எனக்கு இப்ப நெஞ்சு வலி வருது, இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, என்னைய மருத்துவமனையில நெஞ்சு வலி எதனால வருது? சரியா சாப்பிடாதனாலயா இல்ல சரி சாப்பிடுறதுனாலதான் நெஞ்சு வலியே வருது. கொழுப்பு அதிகமா இருக்கு, உணவை நம்ம சேர்த்திக்கிறதுனாலதான் அந்த ரத்தம் போற அந்த ஆர்டரியில ஒரு பிளாக்கேஜ் ஏற்பட்டு அந்த ரத்தம் அதுல போக முடியாம தான் அந்த நெஞ்சு வலி எல்லாம் உயிரிழந்து போறாங்க. அதனாலதான் ஹார்ட் சர்ஜரியே பண்றாங்க. இப்ப நம்ம மருந்து அறுவை சிகிச்சை பண்றோம்னா அப்போ மயக்க மருந்து கொடுத்துதான் ஆகும். மயக்க மருந்து கொடுக்காம அவன் இது உள்ள இருக்க இல்லாம ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? அப்ப அந்த இடத்துல மருந்து, ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னால மருந்து அவசியம் தானே அப்படின்னு அவரு சொல்றாரு. அடியெடுத்து வயது 83. வயது. நடிகர் மேஜர் சுந்தரராஜனோட நெருங்கிய உறவினர் அவரு. நீங்க எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறீங்களா முதல்ல? நீங்க சாப்பிடவே மாட்டாரு. இந்த இப்ப சித்தரை பத்தி எல்லாம் பேச்சு வந்தது, அவங்க எல்லாம் இந்த காற்றை மட்டும் உள்வாங்கிட்டு வாழக்கூடிய அந்த மாதிரி ஏதாவது நீங்க அடியன் சித்தர்கள் உங்க உணவு என்ன சொல்றீங்க? உங்க உணவு முறை என்ன? சாதாரண உணவுகள் தான். 5க்குள்ள தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போலியோவே தடுக்கப்பட்டது. அதே சாப்பாடு சாப்பிட்டு நம்ம குணமடையல, வெறும் 2 சொட்டு மருந்து தான் நம்ம உயிரை காப்பாத்தி இன்னைக்கு போலியோ ஃப்ரீ இந்தியாவா நம்ம நாடு இருக்குன்னா அதுக்கு மருந்தே தான் காரணம் என்று. உணவு அன்னைக்கு இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கு, பெரிய மாற்றம் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு புது புது பேர்ல ஒரு நோய் வருது அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சுதானே அதை ட்ரபிள் ஷூட் பண்றாங்க அப்படிங்கிறது. அப்ப இருக்கிற உணவு தான் அப்ப இருக்கிற உணவு தான் இப்ப இருக்குன்னு சொல்றீங்க. அதை நம்ம எப்படி எடுக்கிறதுல தான் இருக்கு. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி காலை வேலை ராஜா மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, மதிய வேலை மந்திரி மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, இரவு வேலை சிப்பாய் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது என்ன ராஜா உணவு மந்திரி உணவு சொல்லுங்க சார். காலையில ராஜா வேலை உணவுன்றது நோய் எதிர்ப்பு சக்தி ஃபுல்லா வேணும் சார் காலை வேலையில, அதனால ஃபுல்லா சாப்பிடணும் சார். அதான் சார் மூளையில இருந்து எல்லா ஃபுல்லானா நெஞ்சு வரைக்குமா கழுத்து வரைக்குமா? அப்படி இல்லைங்க சார், ஃபுல்லா சாப்பிடணும்னா இப்ப காலையில இருந்து மதிய வரையும் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம், படிப்பாங்க, வேலை செய்வாங்க. அதனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடலாம். அதிக கலோரி இருக்கிற மாதிரி காலையில எடுத்துக்கணும். அதுல சுவை அறுசுவையும் இருக்கணுமா? இல்ல சார் அறுசுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கம்பு உடல் நலத்துக்கு நல்லது சார். நம்ம புரோட்டீன் ஒரு 1000 1500 இப்ப ஜிம் போறவங்க 1000 கணக்குல கொடுத்து வாங்குறாங்க. ஆனா கம்பு கம்மி ரேட்டு தானே சார். 1 கிலோ எவ்வளவு சார்? 80 ரூபாய் 60 ரூபா தான் சார் வருது. அது அரைச்சி நம்ம சாப்பிட்டாலே நல்லதுதான் சார். சார் மந்திரி உணவுன்றது காலை வேலையோட கம்மியா சாப்பிட்றதா சார் மந்திரி உணவு. இரவு உணவுன்றது நைட்டு தூங்கும் போது டைஜஸ்ட் ப்ராப்ளம் வரும் சார். அதாவது ஜீரண சக்தி கம்மியாகும் சார். அதனால நம்ம கம்மியா சாப்பிடணும். அதாவது ராஜா உணவுங்கிறது முழு வயிறு, மந்திரி உணவுங்கிறது அரை வயிறு, சிப்பாய் உணவுங்கிறது காலை வயிறு. வேற வேற சார் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆரோக்கியத்திற்கான முதல் மருந்து உணவு தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது இருக்கு சார். டெய்லியும் காய்கறி பழங்கள் நிறைய சாப்பிடணும் சார். 3 வேளை காய்கறிகள் சாப்பிடணும் சார். 2 வேளை பழங்கள் சாப்பிடணும் சார். 20 ல இருந்து 25 ml தான் எண்ணெய் எடுத்துக்கொள்ளணும் சார். ஆயில் எடுத்துக்கொள்ளணும் சார். அது
ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லுவாங்க சார். அதுக்கப்புறம் பேலன்ஸ்டு பிளேட் உணவு எடுத்துதான் மருந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இப்போ உணவுக்கு முன்னாடி மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் தண்ணி இல்லாம எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணியில சக்தி இருக்கு. இந்த கோடை காலத்துல எல்லாம் உடம்புல வந்து குளிர் சக்தி ஆகும், வெயில் இருக்கனால குளிர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இறந்துதான் எடுத்துக்கணும், எந்த மருந்து எடுத்துக்கிறீங்க? உணவுல சத்துக்காக உணவு எடுத்துக்கிறோம், ஆனா குறைபாடுக்காக தான் மருந்து எடுக்கணும். அந்த குறைபாடு வராம இருக்கிறதுக்கு உணவு எடுத்துக்கிறோம். அந்த குறைபாடு வராம இருக்கிறதுக்கு சம அளவா வச்சுக்கிறதுக்கு உணவு எடுத்துக்கிறோங்க ஐயா. சார் அவங்க சொன்னாங்க உணவு வந்து ஒழுங்கா எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு நோய் வராது அப்படின்னு சொல்லிட்டு புகை பிடிக்கிறாங்க. அப்புறம் இந்த இந்த நம்மளோட சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா தறி ஓட்டுறவங்களுக்கு ஈஸியா லங்ஸ் அஃபெக்ட் ஆயிடுது. நுரையீரல் பாதிப்புகளான ஆஸ்துமா, சிஓபிடி இந்த கண்டிஷனால பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வரப்போ அவங்க கிட்ட போய் கம்ப அரைச்சி இந்த இது சாப்பிடு உன்னால நல்லா மூச்சு விட முடியும்னு சொல்ல முடியுமா சார்? அந்த இடத்துல மருந்து தான் பிராங்கோ டைலேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மூச்சு குழாய் விரிவாக்கிகள், எடுத்துக்காட்டாக தியோஃபிலின் சொல்லிட்டு ட்ரக். அப்போ அந்த மாத்திரையை போடுறது மூலியமாவும் நெபுலைசர்ல வந்து சால்பியூட்டமால் நெப்பு வைக்கிறதாலையும் அந்த மூச்சு குழாய்களை விரிவாக்கம் செஞ்சு அந்த பாதிப்படைஞ்சவரோட மூச்சு விட சிரமத்தை நாங்க நீக்கிறோம் சார். மெடிசன் வந்து அதோட அட்வர்ஸ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஃபுட்டு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. நீங்க எதுக்கு புகைப்பிடிக்க போறீங்க, மது எடுத்துறீங்க, அந்த டைம்ல சாப்பிடுங்கன்னு நாங்க சொல்ல வரோம் சார். அதான புகைப்பிடிக்க டைம் இருக்கு, டைம் இருக்கு, டைம் இல்ல. நீங்க ஏன் சார் கிடைக்கிறது நாங்க அதை உணவாவே எடுத்துக்கலைங்க, நீங்க ஏங்க அது உணவு மாதிரி கொண்டு வரீங்கன்னு சொல்றேன். அது வந்து மருந்துங்க, கெட்ட மருந்துன்றாரு, அப்படிதானே சார்? அவங்க வந்து உணவு எடுத்துக்கிட்டா வராதுன்னு சொன்னாங்க, ஆனா உணவு எடுத்துக்கலனாலும் இந்த மாதிரி புகை பிடிக்கிறதால நோய் வரும்போது அந்த இடத்துல உணவு இல்லைல்ல. அவர் புகை பிடிக்கிறத மட்டும் கணக்குல எடுத்துட்டாரு. தறி ஓட்டுறவங்களுக்கு அந்த பஞ்சு தட்டுது இல்லையா, அது வந்து ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் வரும். நிறைய பேர் இருக்காங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க போனோடனே என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? மருந்துங்கிறது வந்து நீங்க வந்து நல்லா சாப்பிடணுமா, சாப்பிட்டு நான் குடுக்குற டேப்லெட்டை நானே சொல்றேம்மா, என்னோட டேப்லெட் வந்து 20% தான் ஒர்க் ஆகும், அதனால உனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாகுமோ தவிர உனக்கு ஃபுல்லா கியூர் ஆகும்னா சொல்லல மாதிரி எங்க தாத்தா கிட்ட சொன்னாரு. எங்க பாட்டி, எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் தான் இருக்காங்க. எங்க பாட்டி வந்து டெய்லியும் காலையில சாப்பாடு, நிறைய புரோட்டீன்ஸ், நான்வெஜ் எல்லாம் நிறைய எடுத்துக்க சொன்னாங்க. மீன் குழம்பு, கருவாடு, இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டா நெஞ்சு சளி இருக்கிறதுனால அந்த டிபி வந்து உருவாகும். என்ன பண்ணாங்கன்னா இரும்பி அந்த சளியை துப்பி மறுபடியும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி முறையான சாப்பாடு எடுத்துட்டாங்க. 6 மாசத்துல டிபி நெகட்டிவ்னு வந்துருச்சுங்க ஐயா. இதுலயே வந்து நல்லா தெரியுது உணவுனால எல்லாமே மாத்தலாம் அப்படின்னு. இந்த மூணையும் சேர்ந்து எடுத்தா கிட்னில ஸ்டோன் வருங்க சார். என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் கண்டினியூஸா எடுத்துக்கிட்டா கிட்னில ஸ்டோன் வருங்க சார். ஓ, இப்படி ஒரு வெள்ளங்க இருக்கு அதுல. அப்ப உணவே மருந்துங்கிறத விட உணவே விஷம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு ஏதாவது மாற்று? அதுக்கு வந்து தயிர், முருங்கைக்கீரை இதெல்லாம் ரெண்டும் ஒண்ணா எடுத்துக்கிட்டா ப்ராப்ளம் சார், டைஜஷன் ஆகாது, செரிமான கோளாறு வருங்க சார். அதே மாதிரி தயிரையும் மீனையும் ஒண்ணா எடுத்துக்க கூடாது. இதுல எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி முரண்பாடான உணவு இருக்கு, அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்? கை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு இதோட இது சேர்ந்தா பேட் ரியாக்ஷன், സൈഡ് റിയാക്ഷൻ വരും, இப்படி എടുക്ക കൂടാതെ. അമൃതും വിഷം എന്ന് പറയുന്ന ഒരു വാചകമുണ്ട്. എല്ലാ സാധനങ്ങളും എടുക്കുന്നതിന് അതിന്റേതായിട്ടുള്ള അളവുണ്ട്. അതിന്റെ അളവിനനുസരിച്ച് എടുത്താലും ഒരു ഫുഡും, അതായത് ഒരു സാധനങ്ങളും സൈഡ് എഫക്റ്റ് ഉണ്ടാവത്തില്ല. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும். அதுதான் உணவு முறைகள்ல வந்து அளவோட அவங்களோட வாய் வயிறுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அது அமிர்தமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றீங்க. இது மருந்து கொடுக்க நாங்க தான் சார் சொல்றோம். நீங்க தான் சொல்லுமா? சரி. கெட்ட பழக்கம் இல்ல, சைவ உணவு மட்டுமே சாப்பிடுறாங்க. அவங்க யாருக்குமே நோய் வரலையா சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு தெரிய அந்த மாதிரி நீட்டா இருக்கவங்களுக்கு கேன்சரே வந்திருக்கு, டாக்டருக்கே கேன்சர் வருது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த உணவு முறை தெரியாம இருக்குமா, இல்ல உணவு முறையை மாத்தி சாப்பிடுது? டாக்டருக்கே வருது, விதி வலியதுன்றீங்க. கண்டிப்பா. அதனால இது வந்து நாம என்னதான் உணவு எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா அதுக்கு மாத்திரை மருந்துகள் தான் ஒரு சரி பண்றதுக்கூடிய வழின்னு எடுத்துக்கலாமா ஒழிய
மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்க்கை அப்படிங்கறதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வரக்கூடிய சமாச்சாரம். அங்க இருக்கிற அக்கா சொன்னாங்க, எனது தாத்தாக்கு வந்து டிபி வந்தப்போ நான் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போனேன். அங்க வந்து டாக்டர் சொன்னாங்க, என்னோட உணவு முறையை மாத்துனா அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துல நான் என்னோட தாத்தாவை சரி பண்ணிடுறேன், சரி பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க டாக்டர் சொன்னதா சொல்றாங்க. அது அப்படி இல்லைங்கய்யா. டிபி வந்து ஐசோசயனைட் அப்படின்னு ஒரு ஆன்டிபயோட்டிக், அதை கொடுத்தா 100% இப்பையும் கொல்ல முடியும். அதாவது அந்த டிபின்றத உயிரிழக்க செய்ய முடியும்ன்றதா உண்மை. என்னதான் நம்ம நம்மளோட ஃபுட் பேட்டர்னை மாத்தினாலும் எவ்வளவு நாள் ஐசோலேஷன்ல வச்சும் சரியான உணவு முறைகளை எடுத்துக்கொண்டாலும் அதை குணப்படுத்த முடியாது அப்படின்றது நம்ம ஊடகங்கள்ல இருக்கு, வெப்சைட்ல இருக்கு. ஸோ ஐசோசைடுன்றது ஒரு ஆன்டிபயோட்டிக், அதை வந்து நம்ம எடுத்துக்கொண்டா மட்டும்தான் அது 100% செயலிழக்க முடியும்ன்றது இருக்கு. ஸோ சரியான உணவு முறைகளை பயன்படுத்தியும் இன்னும் சில வியாதிகளை நம்மளால குணப்படுத்த முடியல. அது மட்டும் இல்ல, இந்த ஐசோசைனைடு வந்து நமக்கு ₹1 ₹2 கிடைக்குது. ஆனா இது சரி, அந்த உணவு முறைகளை நம்ம 6 மாதங்கள் எடுத்துக்கொள்றோம் இல்லையா, அதுக்காக நம்ம செலவு செய்யற செலவை அடுத்து வர ஒரு 2 மாதங்களோ அடுத்து வர ஒரு 3 மாதங்களோ நமது மருந்து நம்ம தொடர்ச்சியாகவும் நம்ம டாக்டர் சொல்லக்கூடிய முறையிலும் அந்த நேரத்திலையும் சரிவர எடுத்துக்கிட்டா அந்த 6 மாதத்துல சரியாக வேண்டிய டிபி அடுத்து 1 மாதத்திலேயே சரியாகும். ஆமா, ஒருத்தர் சீக்கிரம் குணமடையணும்னு தானே நினைப்பாங்க, அதானே இயற்கை. எல்லாருமே சீக்கிரமா சரியாகணும் மட்டும்தான் பாக்குறாங்க. அதுதான் எங்க பிரச்சனையே. இப்போ மருந்து வேணான்னு எங்களால சொல்ல முடியாது, அதே மாதிரி சாப்பாடே வேணான்னு சொல்லி உங்களால சொல்ல முடியாது இல்லையா. அது நீங்க போயிருக்கும் போது எங்க அப்பாவுக்கு ஸ்டோன் வந்துச்சு, அது 8 mmல. சோ அது எங்க அப்பாவுக்கு அப்போதைக்கு வலி தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் போய் யூரோட்ரோஸ்கோபி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா, பிரிவென்ஷனுக்கு சாப்பாட்டுல இருந்தே நம்ம கொண்டு வர முடியும். இப்போ மருந்துங்கிறது எதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா, தடுக்கிறதுக்கு. போலியோ சொட்டு மருந்தெல்லாம் நீங்க சொன்னீங்க கரெக்ட், தடுக்கிறதுக்கும் வர்றத சரி பண்றதுக்கும் மருந்து வேணும் தான். நாங்க என்ன சொல்றோம்னா, சாப்பாட்டு மூலியமா பண்றது கூடவே இப்ப இந்த காலத்துல அதிகமா டக்குன்னு மாத்திரை மருந்துக்கு தான் நீங்க போறீங்க, அதுதான் தவறுன்னு சொல்றோம். மருந்தே வேணாம் நாங்க சொல்லலைங்க, எல்லாத்துக்குமே மருந்து தான். அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, தொட்டாசி நீங்க செடி இருக்குல்ல, தொட்ட உடனே இப்படின்னு சுரிங்குதுல்ல, அந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் உடனே மருந்து மாத்திரைன்னு போறீங்க. அதை நீங்க ஸ்டடி பண்ணி முடிந்த வரைக்கும் உணவால சரி பண்ணிட்டு முடியலன்னா போலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. பேபின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா 37 வீக்ஸ்க்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்க வந்து ஒன்று மால் நியூட்ரிஷன்ஸ் இல்லை நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இல்லை லோ வெயிட் அண்டர் வெயிட், என்னோட தோல் இருக்காங்க, அண்டர் வெயிட் இந்த மாதிரி இருக்காங்க. அந்த குழந்தைங்கள வென்டிலேட்டர்ஸ், NICU நியோநாட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் இது மூலமா வச்சு மட்டும்தான் காப்பாத்துறாங்க. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீமெச்சூர் பேபிஸோட சர்வைவல் ரேட் வந்து 20% தான் இருந்துச்சு. இப்போ 90% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அதுக்கு மெடிசன் மட்டும் தான் ரீசன். அப்படி மெடிசன் வந்து அந்த ப்ரீமெச்சூர் பேபிஸோட வாழ்க்கையில இன்ட்ரோடியூஸ் ஆகல அப்படின்னா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை ஃபுல்லா கேள்விக்குறியா தான் இருக்கும். இப்போ அந்த குழந்தைகள் கண்டிப்பா சர்வே ஆயிருக்க மாட்டாங்க. அண்டர் வெயிட்ல இருக்காங்க அப்படின்னா வெண்டிலேட்டர்ஸ்ல வச்சு கரெக்டான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தங்காட்டி தான் இப்போ வந்து அவங்க சர்வே ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முழுக்க ரீசன் வந்து மெடிசன் மட்டும்தான். மெடிசன் தான் கியூர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு ஃபுட்டுனால அஃபெக்ட் ஆகிறாங்க, அதே ஃபுட்டு வச்சு சரி பண்ண முடியாது. அந்த ஃபுட்னால அஃபெக்ட் ஆன விஷயத்த நாங்க தான் சரி பண்றோம், மெடிசன் தான் சரி பண்ணுது அப்படிங்கிற பாயிண்ட் நான் சொல்றேன். ஃபுட் பாய்சனை பத்தி சொல்லுங்க. உணவே விஷம்னு இருக்குல்ல, அது உண்மை. நிறைய பேருக்கு, சிலருக்கு பழைய சோறு சேர்ந்து சில பேருக்கு சேர்றதில்ல. ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்றீங்க ரைட்டா. இப்போ மருந்து அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டீங்க. இப்போ நீங்க கேட்டீங்க, நீங்களே தான் இது விஷத்தை பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க ரைட். இப்போ நம்ம பழனி இருக்கு, பழனியில ஒரு சிலை இருக்கு, அது எதனால ஆகப்பட்டது? பாஷாணம்னா என்ன? பாஷாணம்னா விஷம் தான். விஷம். நவம்னா 9 வகையான விஷங்களை கொண்டுதான் அங்க சித்தரை அதை மூளை பண்ணியிருக்காங்க. அதுல வைக்கக்கூடிய சந்தனங்களோ குங்குமத்தையோ நம்ம என்ன பண்றோம்? மட்டுமல்ல சாப்பிடுறோம், உட்கொள்றோம். அது ஒரு எதற்காக ஒரு விஷத்தை அது நம்மளை சரிப்படுத்துங்கிற ஒரு நம்பிக்கை. மருத்துவத்துறையை பொறுத்த வரையிலையும் பல மருத்துவ முறைகள் இருக்கு. தமிழ்நாட்டிலும் இருக்கு, இந்திய அளவில் இருக்கு, உலக அளவில் இருக்கு. மருந்து முறைகள் அனைத்துமே விஷத்திலிருந்து மருந்தை உருவாக்க முடியும். அதே சமயத்துல மருந்துகள் அதிகமா போகும் பொழுது விஷமாகிறது உண்டு. எப்படி உணவு பாம்போட விஷம் கூட மருந்து டைலூஷன் பண்ணி அது மருந்தா பயன்படுத்துவாங்க, ஹோமியோபதி மருந்து. எந்த உணவெல்லாம் ஒருத்தர் எடுத்துக்கிட்டா உங்களை மாதிரி ஆரோக்கியமா இருக்கலாம் சொல்லுங்க. ஆரோக்கியத்திற்கு உணவு தேவை. ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய
பால் சாப்பிடு. என்ன பால்? பசும்பால். ஏன்னா இல்ல ஆட்டுப்பால், கழுதைப்பால், ஒட்டகப்பால். தாய்ப்பால்ல இருந்து அதுக்கு அடுத்தது சத்துணவு. சரி. திங்கட்கிழமை பால், செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்பால் ஆன துவரம்பருப்பு, புதனன்று பாசிப்பருப்பு, புதன்கிழமை பாசிப்பருப்பு, வியாழக்கிழமை கொண்டக்கடலை, வியாழக்கிழமைனா கொண்டக்கடலை, மொச்சை, சனிக்கிழமை எளிதான உணவு எள்ளுருண்டை. இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்து ஆரோக்கியத்திற்கு உணவே உடல் நலத்திற்கு சிறந்து என்று நமக்கு சொல்லி இருப்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதை செய்கிறேன். வணக்கம், நன்றி. உணவே சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிற வெத்தலை பாக்கு உணவா மருந்தா எனக்கு சொல்லுங்க ஐயா. அதுக்கு பதிலா மெடிக்கல் ஸ்டோர்ல விக்கிறாங்களா? என்னங்க சார்? வெத்தலை பாக்கு மெடிக்கல் ஸ்டோர்ல விக்கிறாங்க. சரிங்க ஐயா. நீங்க எடுத்துக்கிற வெத்தலை பாக்குல என்ன சத்து? அதாவது மெடிக்கல் ஸ்டோர் கடையில போய் வாங்கினா தான் மருந்து இல்ல. இப்ப ரோட்டோரத்துல வந்து குப்பை பக்கத்துல இருக்கும் குப்பை மேடி, அது உணவு தான். அது கீரையை சமைச்சு சாப்பிடலாம். சமைக்காம அப்படியே நாம வந்து மஞ்சள் தயிர் சேர்த்து அரைச்சி உடம்புல சொறி சிறங்கு போகும். மருந்தாவும் நம்ம பார்த்து பயன்படுத்திக்கலாம். சகோதரிக்கு நன்றி. நாங்க அதான் சொல்ல வந்தோம். இங்க அனைத்துமே மருந்து. நாங்க உணவா வச்சிருக்கோம் இல்லைங்களா? இது இல்லாம எதுக்கு இன்னொரு மருந்து? நீங்க செரிமானத்துக்கு சாப்பிடக்கூடிய வெத்தலை பாக்குல சுண்ணாம்புல என்ன சத்து இருக்கு? கால்சியம். அதே மாதிரி நான் எச்சரிக்கிறேன், இந்த உடம்ப மருந்துங்கிற சொல்ற இந்த வேதியியல் பொருள்களால கெடுத்த பிறகு அப்புறம் நீ எத்தனை மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. டாக்டர் மருந்து கொடுப்பாங்க, அது உடம்பு ஒத்துக்கலைங்க, உடம்பு ஏத்துக்கலைங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது சரியா போயிடும் எந்த மருந்தாலும். நாம இப்போ மருந்து ஐயா இப்போ சொல்றாங்க, ஒரு மருத்துவர் உங்ககிட்ட சொல்றாரு, ஐயா டெய்லி ஒரு 1 கிலோ ஆப்பிள் சாப்பிடுங்கிறாரு. உங்களால முடிஞ்சிருங்களா? டெய்லி 1 கிலோ ஆப்பிள் இப்ப 100 ரூபாய்க்கு விக்குது, சாப்பிடலாம். 280 ரூபாய்க்கு விற்கும் போது சிந்திக்கணும் ஐயா. நல்ல விஷயம். இதே ஆப்பிள் டானிக்குன்னு ஒண்ணு விக்குது, 28 ரூபா. அது சாப்பிடலாங்களா? அது பேர்லதான் ஆப்பிள் இருக்கு, உள்ள ஆப்பிள் இல்லைங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு. அப்படி இல்லையா? அது வந்து அவங்க சொல்றாங்க. நான் அதான் முன்பே சொன்ன மாதிரி தான் ஐயா சொன்னாங்க. இப்ப நம்ம மருந்தே சாப்பிட்டு இருந்தோம்னா கொள்ளு இழைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல உங்களுக்கு கொள்ள இல்ல, நான் கொள்ளுதான் சார் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட வேலைகளை கடைசி வரைக்கும் நானே செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால வாரம் ஒரு முறை எடுத்துக்கிறேன். அதுவே அதுதான் ஒபிசிட்டின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் உடல் உழைப்பு இல்லாம. இந்த காலத்துல எல்லாரும் ஃபேன் கடையில உட்கார்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் காலையில போய் இரவு வரை உடல் உழைப்பால அந்த ஒபிசிட்டி குறையும் அப்படிங்கறதுதான் என்னோட. எல்லாரும் உணவுன்னு பேசுறாங்க. அந்த உணவை எதுக்காக எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? பசிக்கிறதுனால எடுத்துக்கிறோம் ஐயா. பசிக்கு உணவா இருந்தாலும் இப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கோம். இப்ப இருக்க இந்த காலகட்டத்துல வைட்டமின் B12 அப்படின்ற ஒரு சத்து இன்றியமையாததா இருக்குது. அந்த சத்து பெரும்பாலும் நான்வெஜ், அதாவது இறைச்சியில இருந்து தான் கிடைக்குது. மாடு, செம்மறியாடோட கல்லீரல இருந்து அதிகமா கிடைக்குது. அது போக மீன் வகையான சாலமன் ஃபிஷ் மற்றும் இந்த சிக்கன், முட்டையில இருக்க மஞ்சக்கரு, இந்த மாதிரி இறைச்சி சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல தான். மஞ்சக்கருவெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருங்க, வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களே, அது ஐயா அது தனி அவங்களோட சரியா தப்பா? அது புரிதல் இல்லாம மஞ்சக்கரை தூக்கி போடுறாங்களா? மஞ்சக்கரை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? ஐயா அது அவங்க உடலுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி. அவங்களுக்கு புரோட்டீன் வேணும்னா மஞ்சக்கரு எடுத்துக்கலாம், இல்ல அத தேவை இல்லைன்னு நினைக்கிறவங்க அதை ஒதுக்கி வச்சிடலாம். இப்ப இந்த வைட்டமின் B12 இந்த இறைச்சி பொருட்கள் எல்லாம் இருக்கு. இது அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஆனா என்ன மாதிரி சைவம் சாப்பிடுறவங்களுக்கு இந்த விட்டமின் B12 எங்க இருந்து கிடைக்குதுங்க ஐயா? சரி, விட்டமின் B12, இந்த விட்டமின் B12 இப்ப இந்த கேள்வி வந்த உடனே முதல்ல எல்லாரும் கூகுள்ல போய் தட்டுவோம், விட்டமின் B12 வெஜிடேரியனுக்கு எப்படி கிடைக்கும்னு. அதுல முதல்ல வர வாசகமே இந்த விட்டமின் B12 இயற்கை முறையில எந்த செடிகளிலோ இல்ல எந்த தானியங்களிலோ கிடைக்கிறது இல்லைன்னு தான் வரும். ஃபார்ட்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ், அதாவது சத்து சேர்க்கப்பட்ட செடிகள், சத்து சேர்க்கப்பட்ட தானிய வகைகள் இதுல இருந்து கிடைக்குதுன்னு தான் வருதுங்க ஐயா.
இதுக்குதான் இப்ப நம்ம மருத்துவ விஞ்ஞானிகள் பிரத்யோகமான முறையில விட்டமின் B12 கேப்சியூல ரெடி பண்ணிருக்காங்க. அத நம்ம எல்லாரும் உட்கொள்ளும் போது சைவம் அசைவம்னு தனித்தனியா பார்க்க வேண்டாம். சைவம் சாப்பிடுறவங்களுக்கும் எளிய முறையில அந்த வைட்டமின் B12 கிடைக்குது. அவ்வளவு ஏன் ஐயா, ஆரோக்கியமான கர்ப்ப காலத்துக்கும் கருவோட வளர்ச்சிக்கும் நம்ம போய் டாக்டரை பார்க்கும்போது கண்ணை மூடிட்டு முதல்ல அவங்க எழுதி கொடுக்கறது அந்த வைட்டமின் B12 ஃபாலிக் ஆசிடும் தான். அப்ப அவங்க பாக்குறது இல்ல அது சைவம் சாப்பிடுறவங்களா அசைவம் சாப்பிடுறவங்களா யாரா இருந்தாலும் அந்த வைட்டமின் B12 தேவை, அதுக்கு அந்த மருந்து அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமாவே தெரியுது இல்லைங்க ஐயா, மருந்தும் மருத்துவமும் ஒரு மனிதனோட உடல் நலத்திற்கு இன்றியமையாதது. அந்த B12 சொல்லுது ஃபார்ம்ல தான் நமக்கு கிடைக்காது. மில்க்கும் சீஸும் வெஜிடேரியன்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது ஃபாலிக் ஆசிட் விட்டமின் B12 வந்து நம்ம பாடிக்கு ஒரு நாளைக்கு 2 mg 2 மைக்ரோகிராம் இருந்தாலே போதும். மில்க்ல 1.2 மைக்ரோகிராம் இருக்கு, சீஸ்ல 1.6 மைக்ரோகிராம் இருக்கு. அதாவது மென்னை விட உமனுக்கு வந்து புரோட்டீன் அதிகமாவே தேவை. ஏன்னா ஏஜ் ஆகுது, மூஞ்சில சுருக்கம் வந்துட்டு வரும் ஃபேஸ்ல, அதுக்காக புரோட்டீன் வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஆனா புரோட்டீன் வந்துட்டு ஒரு எக்ல வந்துட்டு 6 கிராம் தான் இருக்கு. ஆனா ஒரு 75 கிலோ இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு 60 கிராம் வந்துட்டு புரோட்டீன் தேவை. அப்போ ஒரு முட்டையில 6 கிராம் 10 முட்டையை சாப்பிட முடியும். ஒரு நாளைக்கு எப்படி 10 முட்டை சாப்பிட முடியும்? அப்ப எங்க மருந்து இருந்தா அங்க தேவையே இல்லையே. நாங்க ஒரு மருந்து வச்சிருக்கோம் அப்படின்னா இப்ப காலையில மதியம் அந்த மாதிரி புரோட்டீனை வந்துட்டு பிரிச்சு கொடுப்போம். நீங்க பழையத்தூர் சாப்பிடுறீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் சார். முருங்கைக்காவே இம்யூனிட்டி பவரை கொடுக்குது சார். அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ரத்த சோகை வராம பாத்துக்குது, நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம் சார். வெந்தயக்கீரையில வந்துட்டு அது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க நச்செல்லாம் வந்துட்டு வெளியேற்றுது. அதுக்கப்புறம் அதுல இன்னும் நிறைய பயன்கள் இருக்கு சார். அது இல்லாம இப்ப வந்துங்க சார், விண்வெளி வீராங்கனைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து உணவு மூலியமாவே விண்வெளிக்கு போய் உணவுலாம் சாப்பிடுறது இல்லை, டேப்லெட் மூலியமா தான் சார் அவங்க உயிர் வாழ்றாங்க. அதனால இப்ப வந்து டேப்லெட் தான் சார் நம்மளுக்கு முக்கியம். அப்ப நீங்க சொல்றது வந்து இங்கேயே அப்படி டேப்லெட் எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க சார், அவங்க விண்வெளிக்கு போறதுனால அவங்க வந்து உணவு இல்லாதனால மருத்துவம் சார் எடுத்துக்கிறாங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, 3 காசு குதிரை முக்காமனது புள்ளது நிச்சாங்கிற மாதிரி 300 ரூபாயில சாப்பிடுற ஒரு உணவுக்கு 3 லட்சம் ரூபாய் கேப்சூல் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க வைக்கிறதுல. அடுத்தது நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். என்னன்னா, லெப்ரசின்னு ஒரு நோய் இருந்தது. தொழு நோய்னு சொன்னா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யூரோப்ல அந்த நோய் வந்து அதிகமா பரவிட்டு இருந்த காலத்துல அப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியல. நார்மலா சாப்பிட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ அஃபெக்ட் ஆனவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு. ரொம்ப கையில சீர் வந்து அப்படி ரத்த கண்ணீர் படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ 1982ல WHO வந்துட்டு மல்டி ட்ரக் தெரப்பின்றத ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல மொத்தம் 3 மாத்திரைகள் இருக்கும். ரிஃபாம்பிசின், டாக்ஸோன் அண்ட் குளோஃபாசிமைன் 3 டேப்லெட்ஸ் இருக்கும். அது 6 மந்த்ஸ் கோர்ஸாவும் இருக்கும், 12 மந்த்ஸ் கோர்ஸாவும் இருக்கும். இப்போ அதை அவங்க எடுத்துக்கிறதுனால இப்போ நான் யாரையும் அப்படி பாக்குறது கிடையாது. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அந்த டேப்லெட் அவங்க எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஃபர்தரா அவங்க கிட்ட அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்குது. அப்போ அந்த இடத்துல மருந்து வந்து ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்குது. அவங்க சொன்ன மாதிரி வெண்குஷ்டம் அந்த மாதிரி கடுமையான சில நோய் இருக்கு. அதை வந்து உணவுல மாற்ற முடியுமா அப்படிங்கறது ஒரு சாத்தியமில்லாத கூறாதான் இருக்கு. இல்ல உணவுல அப்படி கடுமையான நோய்க்கும் மாற்று வழி இருக்கு அப்படின்னு ஏதாவது பாதிக்கப்பட்டவங்க சொரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிடலாம். சொரக்கால உள்ள ஹை டயட்ரி ஃபைபர், லோ கேலரி ஃபேட், விட்டமின் A, B, C இன்னும் நிறைய இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்தும். இதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா 2023 கோவை மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் அருண்
சுகர் பேஷண்ட். அதுல வந்து எல்லா வயசுலயுமே, சின்ன வயசுல இருந்து வயதானவங்க வரையும் எல்லா கேட்டகரியிலும் உள்ள சுகர் பேஷண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்க ஒரு மண்டலத்துக்கு சுரக்காயை வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு பொரியலாவோ கூட்டாவோ குழம்பாவோ எல்லா வகையிலயும் அவங்க சுரக்காயை சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சர்க்கரை நோயின் அளவு அந்த ஒரு மண்டலத்துக்கு பிறகு சர்க்கரை நோய் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. இப்படி உணவாலே குணப்படுத்த முடியுன்றப்ப மருந்துன்ற ஒரு தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் மாதவிடாய் பத்தி சொன்னாங்க. மாதவிடாய் காலத்துல எனக்கு மாதவிடாய் காலத்துல வயிறு வலி ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்காக நான் டேப்லெட் எடுத்தேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்பயும் எனக்கு சரியாகல. அப்ப வந்து எங்க பாட்டி சொன்ன வைத்தியம் இந்த எள்ளு, கருப்புளுந்து, பேரிச்சம்பழம், இந்த மாதிரி சீரக தண்ணி இதையெல்லாம் நான் உட்கொண்டுதான் இப்ப எனக்கு மாதவிடாய் காலத்துல அந்த வயிறு வலி வரதே கிடையாது. அதுக்கப்புறம் கொரோனா சொன்னாங்க. கொரோனா காலத்துல எங்க குடும்பத்துல 4 பேருமே, எங்க அப்பா அம்மா அக்கா எல்லாரும் சேர்ந்து நாங்க கொரோனாவால பாதிக்கப்பட்டோம். எங்களுக்கு வந்து சுவை வந்து தெரியாம போயிருச்சு, சுவாசமும் அந்த வாசனையும் தெரியாம போயிருச்சு. அந்த டைம்ல நாங்க பயன்படுத்தியது வந்து கஷாயம் தான். நிலவேம்பு கஷாயம், அப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அன்னாசி பூ, சுக்கு, திப்பிலி, இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்திய கஷாயம், மஞ்சள், இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வச்சு உணவால நாங்க எடுத்துக்கிறப்பதான் எங்களுக்கு கொரோனா சரியாச்சு. அதுக்கு முன்னாடி நாங்க ஹாஸ்பிட்டல் போனா எங்க சரிப்படுத்த முடியும், அதுக்கான நேரடி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். வந்து நிறையாவே பிளாக் டெத் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது ஒரு பாக்டீரியல் டிசீஸ்னால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டெத் ஆனாங்க. அப்ப இவங்க சொல்ற ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, இதோட சத்தான ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதை அவங்களுக்கு கை கொடுக்கல. ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த 5 million பீப்புள்ஸ்ல இருந்து அண்ணா சொன்ன மாதிரி அது பிளாக் டே ஆஃப் த யூரோப்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் காண்டினென்ட் தான் அந்த பிளாக் டிசீஸ் அந்த டிசார்டர் பரவுச்சு. அதாவது எலி மூலமாக பரவக்கூடிய தொற்று நோய் அது 1970s தான் அது மேக்சிமம் ஆரம்பிச்ச காலகட்டமே. அதுக்கு வேக்சின்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நோயை முழுக்க கண்ட்ரோல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 90% ஆஃப் த யூரோப்பியன்ல அங்க இருக்கக்கூடிய மக்களை என்ன பண்ணாங்கன்னா தீயில தூக்கி போட்டாங்க. இது குணப்படுத்த முடியல, உணவும் சரி வரல, என்னதான் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி கொன்றார்கள். அப்ப உணவு என்ன சார் கை கொடுத்தது? அப்ப அண்ணா சொல்ற மாதிரி அங்க இருந்து அவ்வளவு சத்தான உணவு தானே அப்படியே உட்கொண்டுட்டு இருந்தாங்க. எப்படி அந்த உணவு மட்டும் அந்த அவங்களோட உயிரை காப்பாத்தாம ஏன் போச்சு? அப்ப மருந்து தானே அங்க முக்கியமான ஒரு பங்கு வகிச்சுது. அப்பதானே அவ்வளவு உயிர்களும் காப்பாற்றப்பட்டது. எங்க 90% பாப்புலேஷன் மொத்தமா போச்சு. அத்தனை பேரை தீயில இட்டு கொளுத்துனாங்க. உடல் நலனிற்கு இன்றியமையாதது உணவு முறைகளா மருந்து முறைகளா? 2 பக்கமுமே ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான நடைமுறை உண்மைகள் நம்ம நிறைய பார்த்தோம். இத கவனிச்சு தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக கருத்து சொல்வதற்காக முனிராஜா கல்வி குழும பிஓடி எண்முறை மருத்துவ முதல்வர் ஜெகதீசன் ஐயா வந்திருக்காங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். பிசியோதெரபி முதல்வர் முனைவர் கண்ணன் ஐயா வந்திருக்காங்க. சார், இப்போ உணவு முறைகள் வந்து நம்ம சாப்பிட்டே ஆகணும், மருந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற இது தேவையில்லை. ஆனா எந்த இடத்துல அது தேவைப்படுது? நீங்க சொன்ன பதில் ஆன்சர் இருக்கிறதுல உணவு அப்படிங்கிறது அத்தியாவசியம். எப்போ ஃபாரின் பாடி உள்ள வருதோ அப்போ மருந்துக்கு வந்து தேவை இருக்கலாம். ஸோ அப்போ மருந்து எடுக்கலாம், பட் ஆனால் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்தா நல்லா இருக்கும். அதுவே லைஃப் ஸ்டைலாம் எடுத்துட்டு போனோம்னா அது பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். அதாவது உணவை மருந்தா கம்மியா எடுத்துக்கிட்டா மருந்துன்னு சொல்றதே தேவையில்லை அப்படின்றீங்க. மருந்த உணவு மாதிரி எடுத்துக்கிறது சாபமான வாழ்க்கை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. வருமுன் காப்போம், வந்தபின் காப்போம் 2 இருக்கு. வருமுன் காப்போம்னா நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நோய் வராம தடுக்கலாம், அது வந்து பொருந்தும். நோய் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறோம்? வந்தபின் காக்கணும், மருந்து வேணும். அதனால ஐ ஹேவ் டு அக்செப்ட் போத், 2மே அக்செப்ட் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு வாழ்வியல் நெறிமுறைகள்ல எல்லாம் நம்ம மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு. நம்ம மாறி வாழ்க்கை முறைகள் வாழ்ந்து வரோம். நிறைய சொன்னாங்க, உணவு பத்தி நிறைய சொன்னாங்க, எல்லாமே அக்செப்ட் பண்ணலாம். பழங்காலத்துல நம்மளோட பல வருடங்களுக்கு முன்னே உணவு முறைகளை வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா வாழ்ந்தாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். பட் நம்ம இன்னைக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை மாறி வாழ்றோம். அந்த வாழ்வியல் நெறிமுறைகள் மாறி வரும்போது உணவு இல்லாம உயிரினங்கள் இல்லை, உணவு கண்டிப்பாக வேணும்.
அதே போல நோய் வந்துருச்சுன்னா மருந்து கண்டிப்பா வேணும். ஒரு ஆக்சிடென்டோ ஆகுது, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா அப்போ ஒரு ஸ்டீராய்ட்ஸும் இல்ல ஒரு மருந்து வந்து தேவைப்பட்டாலும் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறமா உணவு முறைகளை அவங்க மாற்றி அமைச்சு அவங்க வாழ்க்கையை நல்லா வாழலாம். அதனால என்னோட கருத்து என்னன்னா, ரெண்டுமே தேவைதான். உணவு வந்து நம்ம சீரா வச்சுட்டோம்னா நோய் வராம பாதுகாத்துக்கலாம். ஆனா வந்த பின்பு மருந்து அந்த நேரத்துக்கு தேவைப்படும். அப்ப மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம உடலை சரி பண்ணிட்டு உணவை வந்து மருந்தாக்கி மறுபடியும் நம்ம சீரான வாழ்க்கையை வாழலாம் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்தது குமாரமலை ஜவுளி உற்பத்தியாளர் சங்க தலைவர் பிரபாகரன் அவருடைய கருத்து. சளி பிடிச்சதுன்னா சளிக்கு இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல மருந்தே கண்டுபிடிக்கலாம். இருமல் மருந்து இனிப்பா இருக்கா? நம்ம வீட்டுல இனிப்பு சாப்பிட்டா நமக்கு சளி பிடிச்சோம்னா நம்ம அன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட வேண்டாம், ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டாம்னு நம்ம வீட்டுல கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா அந்த இருமல் மருந்தை நம்ம சளியை வந்து கெட்டிப்படுத்தி அதிகப்படுத்தி சளியை வெளியேற்றுறதுக்கு தான் அந்த மருந்தாழ்வார் வந்து அன்னைக்கு வர வேண்டியது அந்த நிகழ்ச்சிக்கு. அன்னைக்கு இறந்துட்டாரு. ஏன் இறந்தாரு அப்படின்னா, அவருக்கு இயற்கை மருந்துகளை மட்டும்தான் சாப்பிடுவாரு, இயற்கை உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவாரு. அவருக்கு இருதயத்துல பாதிப்பு. அவர் என்ன பண்ணாலும் சரி அலோபதி மருந்தை நான் எடுத்துக்கவே மாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், ஒரு ஊசி கூட போட மாட்டேன், நான் செத்துட்டு போறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி அன்னைக்கு இறந்துட்டாரு. அப்போ எப்போ நமக்கு எது தேவை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுல உணவு சாப்பிட்டா, இந்த உணவு சாப்பிட்டா நம்ம தெம்பா இருப்போம், உடம்புல சரியாகி போயிடும்னா ஓகே. அதே மாதிரி இந்த மருந்தை சாப்பிட்டாதான் இது குணமாகும் அப்படின்னா அதை எடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி எவ்வளவு பெரிய விஞ்ஞானிய வேளாண் விஞ்ஞானிய நாம இழந்துட்டோம். எவ்வளவு பெரிய வேளாண் விஞ்ஞானியை நாம இழந்துட்டோம். இந்த நாடு இந்த வேளாண் விஞ்ஞானி இயற்கை வேளாண் விஞ்ஞானியா நம்மாழ்வாரை இழந்ததுக்கு காரணம் அவருடைய பிடிவாதம். நான் எடுக்கல. அன்னைக்கு அவருடைய இறுதிய வழிக்கு அவர் அலோபதி டாக்டரை போய் இது பண்ணி அதை அந்த அடைப்புல அருமையா பேசுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா தொடரணும். மக்களுக்கு இந்த தமிழ் உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே நம்ம நடத்திருக்கிறோம். நிறைய உணவுப் பொருட்கள்ல வந்து மருத்துவ குணம் உண்டு. இன்னொன்னு பனங்கொட்டை சீம்பு, அந்த கொட்டையை வெட்டினா உள்ள இருக்கிறது. இன்னொன்னு தென்னங்குருத்து, வெள்ளிக்கிழமான கிடைக்கும். இந்த மாதிரி பொருள் வந்து நம்ம தேடி போய் அதுல மருந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு உணவு தான் அது. அதனால தேடி போய் வாங்கிக்கிறேன். எப்பவும் போல ஒரே மாதிரியே சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன் இல்லாம எது எங்க எப்ப சீசனல் ஃபுட்டை பத்தி சொன்னாங்க. இந்த பனங்கிழங்கு பாத்தீங்கன்னா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 4 மாசத்துலதான் கிடைக்கும். பனங்கொட்டை சீம்பு அதுவும் இந்த 4 மாசத்துலதான் கிடைக்கும். தென்னங்குருத்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தையே வெட்டி முடிச்சா மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி சீம்பால்ங்கிறது வந்து அந்த மாடு கண்ணு போடுறது பாருங்க, அப்ப மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த சீசனல் ஃபுட்டு. இந்த ஈச்சம்பழம்லாம் இப்ப நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அது இந்த பக்கமே இல்லை. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது அந்த கூடையில கொண்டு வருவாங்க. அந்த முள்ளு இருக்கிற மரம் அதுல கஷ்டப்பட்டு பறிக்கணும். அது சென்னையில மட்டும்தான் கடந்த வருடம் கிடைச்சது. அதுக்குன்னு நாங்க ஆட்டோ வச்சு தேடி போய் வாங்கணும். அது வாங்கினது 50 ரூபான்னா அதுக்கு அலைஞ்சது 200 ரூபா செலவு பண்ணணும். இந்த மாதிரி இயற்கையிலேயே இருக்கக்கூடிய மருத்துவ குணம் உள்ள உணவுப் பொருட்களை தேடி தேடி நம்ம சாப்பிட்டு நம்ம உடல் நலனை நம்ம வந்து காப்பாத்திக்கணும். அதே மாதிரி தவிர்க்க முடியாத ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இல்ல ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மருந்து எடுத்துதான் ஆகணும். ரெண்டுமே தவிர்க்க முடியாது. நல்ல உணவு பழக்கத்துல இருந்தா மருந்து கம்மி, உணவு பழக்கம் சரியில்லாம இருந்தா அதிக மருந்து எடுத்தாகணும். இதுதான் நடைமுறை உண்மை. இந்த பக்கம் அவங்க சொன்னதுக்கு எடுத்துக்காட்டு அவங்களே இருந்தாங்க. கொள்ளு சாப்பிட்டா குதிரை மாதிரி ஆரோக்கியமா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஜே.கே. முனிராஜா பள்ளி ஆசிரியை தேவி அவர்களுக்கு இஷ்டா அவர்களுடைய கிஃப்ட் வவுச்சர் 500 வந்துள்ள உணவுல மூலிகை அதுலயும் மருந்து இருக்கு அப்படின்னு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சொல்லி கவனத்தை ஈர்த்தாங்க ஆசிரியை ராதாமன். தமிழ் இலக்கியத்தின் சான்று கூறி எடுத்துக்காட்டுடன் தன்னுடைய அனுபவ பகிர்வை பகிர்ந்தமைக்காக சேகர் ஜுவல்லரி தனசேகரன் ஐயா அவர்களுக்கு சிறுவஞ்சம் மூலம் நூல் வழங்கப்படுகிறது. ரசாயனம் கெமிக்கல் அப்படின்னு நினைக்கிறீங்க, இயற்கையான பொருள் மருந்து தான். அது வந்து திரிகடுகத்தி
உதாரணமாக கூறி கவனத்தை ஈர்த்த சேலம் சமூக ஆர்வலர் அழகுராஜா அவர்களுக்கு சிறுவஞ்ச நூல் மருந்தாகவும் செயல்படுகிறது என்பதை அழகாக இனிமையாக வலியுறுத்தி பேசிய தேஷ்னிக்கு அங்க பண்ணுவாங்க. இவருக்கு விவி ராயல் பியூட்டி 750 ரூபாய் உள்ள gift வவுச்சர் வழங்கப்படுகிறது. சாலை ஆதிஷாவிற்கு விவி ராயல் பியூட்டி 750 ரூபாய் gift வவுச்சர் வழங்கப்படுகிறது. வாழைத்தண்டு போன்ற இயற்கை உணவுகள் மருந்தாக அமையும் என்பதை வலியுறுத்தியமைக்காக தேவ பூஜா அவர்களுக்கு விவி ராயல் பியூட்டி 750 ரூபாய் மதிப்புள்ள gift வவுச்சர் வழங்கப்படுகிறது. தான் பேசணும் அப்படின்லாம் நாங்க எந்த மொழி பாகுபாடுமே வைக்கல. சேர நாட்டிலிருந்து வந்து செல்லக்கிளியா இங்க கலந்துக்கிட்டு தன்னுடைய தாய்மொழி மலையாளத்திலேயே நல்ல பல கருத்துக்களை முன் வச்சாங்க. விஸ்மயா, விஸ்மயானா உலகம்னு பொருள் தெரியுமா, லோகம் அதுன்ற பொருள். 750 ரூபாய் gift கூப்பன். கொரோனா காலத்துல வந்து நாங்க பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஊரே பாலைவனமா இருந்தது. அன்னைக்கு தான் உறவு முறையோட அருமையை தெரிஞ்சுக்கிற விதமா இருந்தது. அப்போ உணவுனாலுமே அந்த கோவிட் வேக்சின் மருந்தோட ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசினதுக்காக தரணிஸ்ரீ அவங்களுக்கு ஐ கேர் gift வவுச்சர் வழங்கப்படுகிறது. ஒரு ஹாலிவுட் பட டைட்டில் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அதுல இருக்கிற அறிவியல், வரலாறு, தொழில்நுட்பத்தை மிக நேர்த்தியா சொன்ன தாமரை கண்ணன் பிளாக் டெத் பத்தி அவர் சொன்னாரு. அதுக்காக அவருக்கு gift வவுச்சர். ஆங்கில வழி மருத்துவ முறை கல்வி என்றாலும் கூட பாரம்பரிய சித்த மருத்துவத்தை வலியுறுத்தி பேசியமைக்காக கபிலன் அவர்களுக்கு ஐ கேர் gift வவுச்சர் வழங்கப்படுகிறது. வந்து நம்ம மருத்துவரை பார்த்து மருத்துவம் தான் எடுத்துட்டு இருக்கோம். அது உணவு சுரக்கா மூலமா கூட குணப்படுத்தலாம், பீக்கிங்கா மூலமா கூட குணப்படுத்தலாம். அப்புறம் கொரோனா காலத்துல நாங்க மருந்துக்கு பதிலாக உணவையே மருந்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தானே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி தனது அனுபவத்தையே சிறந்த முறையில் கருத்தை பகிர்ந்தமைக்காக நட்சத்திரா அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழக உணவியல் ஆய்வறிஞர்கள் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா நாம அதை காலங்காலமா பரம்பரையா நம்ம அதை சாப்பிட்டுட்டு வரோம். அப்புறம் 32 வகையான தானியத்தை வந்து நாங்க அரைச்சு இன்னைக்கும் அதை நாங்க பயன்படுத்திட்டு வரோம்னு சொன்னதுக்காகவே அவங்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. சோஃபியா குளோசி